இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுய பிரகடனம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூ உலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர்த்துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளம் ஆகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி. நன்றிங்க அன்பு தங்கையே. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல்
பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 474வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்சிந்தனை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். நற்சிந்தனை எப்பொழுதுமே நமது வாழ்வியலில் நமக்கு ஒரு புத்தாக்கத்தை, புத்துருவை தரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியது. நற்சிந்தனை வயப்பட்டவர்கள் வாழ்வியலில் நிறைய மேன்மை அடையக்கூடியவர்களாக மாற்றம் பெற்றுக்கொண்டே வருகின்றார்கள். நற்சிந்தனை நம்மை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி நல்ல சிந்தனை ஊற்றுக்களை நம்முள் பிறப்பிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது. அவ்வரிசையில் இன்று நற்சிந்தனையில் வாழ்வியல் வசந்தம் என்ற தொடர் நிகழ்வின் 3வது பாகத்தினை அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் அற்புதமான பரிசாக இன்று நம்மிடையே வழங்க இணைந்திருக்கின்றார். தாம் பயில்வதோடு கடந்து செல்லாமல் அதை தம் வாழ்வியலில் கடைபிடிப்பது மற்றும் மற்றவரோடு அதை பகிர்ந்து கொள்வது, அது மட்டுமல்லாமல் தமது வாழ்வியல் பயணத்தில் தொடர் அனுபவமாக வாசிப்பை மாற்றிக்கொள்வது என்ற ஒரு சிறப்பியல்பை தன்னகத்தே கொண்டவர் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள். இன்று நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று நமது நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருகு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் வாழ்வியல் வசந்தம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாழ்வியல் வசந்தம் வாயிலாக செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. குட் மார்னிங் சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்றதுக்கு முன்னாடி நான் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன்னா, ஒரு 4 சினாரியோஸ், நம்மளோட எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒரு 4 சினாரியோ. அகைன் இப்போ பிரிட்டோ சார் சொல்லும்போது நான் நிறைய என்னோட லைஃபோட கம்பேர் பண்ணி தான் நான் என்னென்ன கற்றுக்கிறனோ அது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப்ல இருந்தே ஒரு 4 சினாரியோஸ், இது உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ரிலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்து ஒரு 40-45 நிமிஷம் என்ன பேச போகிறோன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ என்னென்னா, என்னோட காலேஜ் முடிச்சதுமே ஒரு நல்ல ஜாப் கிடச்சிது. ஸோ ஜாப் கிடச்சிட்டு நல்லாவே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற டயத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே அந்த கொரோனா டயத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆரம்பித்த ஒரு 2 மாதத்துல இந்த கொரோனா லாக்டவுன் எல்லாமே வந்துடுது. ஸோ ஒரு நல்ல லாஸும் ஆச்சு அந்த டயத்தில். ஸோ அப்போ லைஃப் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி. என்னடா நல்லா இருந்த லைஃப், நல்லா கிடைச்ச ஒரு சம்பளம் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையில்லாமல் இதை ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் லைஃப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் டிப்ரெஸ்டாக ஆனேன் அந்த டயத்தில், அந்த கொரோனா டயத்தில். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். இதே மாதிரி யாருக்காவது நடந்திருக்கும். ஸோ 2வது என்னென்னா, மறுபடியும் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணி, ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ணி
ஒரு 1, 1 1/2 வருஷத்துல மறுபடியும் ஓரளவுக்கு என்னால அந்த கம்பெனிலயும் சக்சஸ்ஃபுல்லா இருந்த மு இ இ இருக்க முடிஞ்சது. ஸோ, அப்ப இருந்துட்டு எனக்கு அடுத்து வந்த தாட் என்னன்னா, ப்ரொமோஷன்ஸ். ஸோ, நான் இருந்துட்டு ஒரு அடுத்த லெவல் போணும், அடுத்த லெவல் போணும் அப்டின்ட்டு. நான் பண்ற எல்லா வேலையுமே எப்படி ரிலேட் பண்ணுவேன்னா, ஓகே நம்ம இந்த வேலைய எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம்னா, நமக்கு ப்ரொமோஷன் சான்ஸ் கிடைக்கும். இந்த வேலைய நம்ம பண்ணோம்னா, இந்த மாரி ஒரு அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடவே எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சேன். வேலை நல்லா தான் நடந்துட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு அப்புறம் பாஸ் கிட்டயும் பேசினேன். பட் அவங்களோட பெர்செப்ஷன் டோட்டலி டிஃபரெண்ட்டா இருந்தது. இதுவரைக்கும் நீ இப்ப இருக்கிற வேலை நல்லா பண்ற, அதுல டவுட்டே கிடையாது. பட் ஆனா, அடுத்த லெவல் போணுங்கிறப்போ எக்ஸ்பெக்டேஷன்ன்றது டோட்டலி டிஃபரெண்ட். அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஸ்கில் செட் வேணும். அந்த ஸ்கில் செட்டுக்கு நீ இன்னும் ரெடி ஆகலங்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன் அப்டின்னாரு. அன்னைக்கு அந்த டயத்துல ஒரு பயங்கரமான டிப்ரஷன் மறுபடியும். ஆ பேசாம விட்டுறலாமா? இவங்க நம்மள வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம். இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இவங்க நம்மள வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பதான் நமக்கு என்னன்னா, நம்மள விட நம்மளோட கலீக்கோ, வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒருத்தர பார்த்துட்டு ஒரு பொறாமையும் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணல. ஆனா அவங்கள ரொம்ப மதிக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு தாட் ப்ராசஸும் வந்தது. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, இன்னொரு இது பண்ணணும்னா, ஸோ ஓகே. அ எல்லாருக்குமே வர ஃபேமிலில வர ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ திடீர்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். நமக்கும் ஃபேமிலி இருக்க அப்பா, அம்மாவுக்கோ இல்ல சம்டைம்ஸ் ஒய்ஃப் கிட்டயோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட, நம்ம இருந்துட்டு ஒரு கரெக்ட்டான ஒரு ஆள் இல்ல போல இருக்கு. ஸோ நம்மள இருந்துட்டு அப்பா, அம்மா மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா, அம்மா தம்பியும், அண்ணனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஒய்ஃப்‌க்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வருது. அப்படிங்கிற மாரிலாம் ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஸோ இந்த மாரி ஒரு 3 டிஃபரெண்ட்டான இந்த சினாரியோஸ்ல பார்த்தோம்னா, சினாரியோஸ் மேபி டிஃபரெண்ட்டா இருக்கும். ஒண்ணு பிசினஸ் ஃபெயிலியர், அனதர் ஒண்ணு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து அது கிடைக்கல. 3வது அப்பா, அம்மாவோட ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்கிறம்போது, சினாரியோஸ் டிஃபரெண்ட். இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட்டா இருந்தா கூட, இதுக்கு ரீசன்னு பார்த்தோம்னா, நம்மளோட தாட்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ ஒரே ஒரு ரீசன் சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட தாட் ஆர் நம்மளோட பர்செப்ஷன். அந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் மொத்த பிரச்சனையுமே இருக்கு. ஸோ இத இருந்துட்டு ஒரு பி அ அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னு சொல்லுவோம்ல, பிசின்னு சொல்லிட்டு. ஸோ 300 இயர் பிசி 300ல ஆ ஸ்டாயிக்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஆக்சுவலி. ஸோ அது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாயிக்கோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா, ஜீனோன்னு சொல்லிட்டு ஒருத்தரு. ஸோ அவர்தான் அந்த பிசி 300ல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாயிசிசம் அப்படிங்கிற இந்த பிலாசபிய எழுத ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40, 45 பேர் கன்டின்யூ பண்ணதா போட்டிருக்கு கூகுள்ல. பட் ஆனா அதுல ஒரு 4, 5 பேரு ரொம்ப 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 ஃபேமஸ் இன்னைக்கு வரைக்கும். மேபி நெறைய பேர் நீங்க இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீனோ நெறைய பேர் கேள்விப்பட்டனா கூட மார்க்கஸ் செரிலியஸ், எபிக்டேட்டிஸ், செனகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பேர் இருந்துட்டு ஸ்டாயிசிசம்னாலே இவங்கள பத்தி தான் திருப்பியும் எல்லா இடத்துலயும். ஸ்டாயிசிசம் பத்தி யாராவது ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா, ஸோ இந்த இந்த பேர்லாம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்டாயிசிசம்ங்கிறது என்ன? இவங்க ஸ்டாயிக்ஸு. இவங்க எழுதின இந்த பிலாசபி தான் ஸ்டாயிசிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி. இசம் அப்படின்னாலே ஐஎஸ்எம் அப்படின்னாலே இட் இஸ் ஐடியாலஜி. அதனால தான் டெரரிசம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது ஒரு ஐடியாலஜி. அத அத யார் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களெல்லாம் நம்ம டெரரிஸ்ட்னு கூப்பிடுறோம். சாரி. ஸோ இதுதான் ஸ்டாயிசிசம். ஸோ இந்த ஸ்டாயிசிசம் உருவாக்குனது இந்த ஜீனோ அப்படிங்கிறவரு. ஸோ இவங்களோட மெயின் என்ன சொல்றது? ஒரு டீச்சிங் என்னவா இருந்ததுன்னா, பெர்செப்ஷன். அதாவது நம்மளோட தாட்டும், பெர்செப்ஷனும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, உங்களோட லைஃப்ப நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல இருந்துட்டு இவங்க நெறைய என்னென்னமோ சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ ஈவன் நம்மளோட இந்த சார் இப்ப பேசினார்ல, ஆரோக்கிய பிரெட்டோ சார். கிராட்டிட்யூட் அந்த நன்றி உணர்வு, அத பத்தி, அப்புறம் ஒரு கஷ்டத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள் இவங்க ஷேர் பண்ணாங்க. ஆம், அது ஒரு லிஸ்டே போகும். பட் இதுல எனக்கு பிடிச்ச ஒரு 3 விஷயம். அட்லீஸ்ட் இன்ஃபாக்ட் நான் எப்படி பார்த்தேன்னா, இவங்க பேசின ஒரு 12, 13 விஷயம் சொல்லுவாங்க. நெறைய இடத்துல டிஃபரெண்ட். நான் பார்த்தது ஒரு 12, 13 டிஃபரெண்ட்டான விஷயங்கள் பார்த்தேன். அதாவது அவங்க சொல்ல வந்தது இந்த மாரி இருக்கணுன்ட்டு. அந்த 12, 13மே ஒரு 3 ட்ரீக்கு கீழ வருது அப்படிங்கிற மாரி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ அந்த 3 ட்ரீ என்னன்னா, 1 இருந்துட்டு அகைன் நெறைய பேசியிருக்கோம் இங்கேயே. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றது. லிவ் இன் த பிரசன்ஸ்.
ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க பேசுற எல்லா இந்த 10, 12 இதுக்குமே அந்த லிவ் இன் த பிரசன்ஸ் மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோட்பாடா நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ செனக்காங்கிறவர் தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி நிறைய பேசியிருக்காரு. ஸோ நிறைய இந்த தளத்திலே பேசிட்டதுனால எனக்கு எவ்வளோ பேசுறதுன்னு தெரியல. ஆனா எவ்வளோ பேசினாலும் இதுதான் நம்மளோட எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ற ஒரு பேசிக் ஒரு ரூல்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ஸா தான் இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி டைம் அதாவது நம்ம மெடிடேஷன் பண்ணோம். இப்போ சார் 1 மினிட் பண்ணலாம் அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் அந்த 1 மினிட்டோட மெடிடேஷன் அப்படிங்கிறது ரியலி கிரியேட்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் நம்மளோட மைண்ட் அளவுலையும், பாடி அளவுலைன்ட்டு நிறைய ரிசர்ச் எல்லாம் ஈவன் அந்த 1 மினிட்டே கிரியேட் பண்ணதுன்னு சொல்லும்போது, இவங்க சொல்ல வர்றது ஃபுல் டேவே மைண்ட்ஃபுல்னஸ்ல இருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்புறம் மெடிடேஷனுங்கிறது நம்மளோட ஜஸ்ட் ஒரு பிரீத் கண்ட்ரோல் மட்டும் கிடையாது. இப்போ நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது என்னோட மனசுலயும், என்னோட மைண்ட்லயும் ஒட்டா பயணிச்சு நான் அது கரெக்ட்டா சொன்னேன்னா, அது கூட மைண்ட்ஃபுல்னஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துட்டு இவங்க மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ட்டு அதை பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹ் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. நான் அந்த டயத்துல கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரியில இருந்தேன். அந்த டயத்துல ஒரு 2 பேரு ரிசைன் பண்ணாங்க ஆக்சுவலி. ஸோ எனக்கு மைண்ட்ஃபுல்னஸ்னாலே எப்பயுமே இந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வரும். என்னோட டீம்ல இருக்க 2 பேர் ரெசிக்னேஷன். 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆளுங்க டீம்ல. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன். நான் அவுட் ஆஃப் கண்ட்ரில இருக்க உடனே என்னால அவங்க கிட்ட பேசவும் முடியாது. அந்த டயத்துல 2 பேருமே ரிசைன் பண்றாங்கன்ற இன்ஃபர்மேஷன் வரும்போது எனக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ் வந்தது. நான் அப்பதான் இத பத்திலாம் படிக்க ஆரம்பிச்சு எல்லாமே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் வந்தப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அங்கருந்து. ஸோ அப்ப என்ன தோணுச்சுன்னா, எனக்கு இருந்துட்டு சரி ஓகே. இப்ப இந்த செகண்ட் நம்மளால இந்த ப்ரோகிராம்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த அரேஞ்ச்மென்ட்லாம் நம்ம பார்த்தே ஆகணும். அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ரத்தையா அத எடுத்துட்டு அந்த அங்க இருக்கிற ப்ரோகிராம் மேல நான் கம்ப்ளீட் ஃபோக்கஸையும் போட்டேன். ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறத ரொம்ப பிராக்டிஸ் பண்ணேன். டு பி ஃபிராங்க் நான் ஒன்ஸ் அந்த ப்ரோகிராம் முடிச்சுட்டு இங்க வந்த பின்னாடி, நான் நெனச்ச அளவுக்கு அந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப பெருசாவே இல்ல. ஸோ அதுதான் இவங்களும் சொல்ல வருது. நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா, அந்த ப்ராப்ளத்துல இருந்து ரியலி அந்த ப்ராப்ளம் வராது நமக்கு. ஆனா அந்த ப்ராப்ளம் இப்படி போயிடுமோன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அந்த இமேஜினேஷன் தான் மொத்த ப்ராப்ளத்துக்கும் காரணம். ஸோ அந்த இமேஜினேஷனுக்குள்ள போகாம, ஏதாவது உங்கள டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, அந்த டயத்துல சரி பார்த்துக்கலாம். இது நாளையோட இஷ்யூ, நாளான்னைக்கு இஷ்யூ அப்படின்ட்டு தள்ளி வச்சுட்டு, அன்னைக்கு அந்த செகண்ட் என்னன்றதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட கான்ஃபிடன்ஸ் இருந்துட்டு ரொம்ப ரொம்ப பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுல அப்படிங்கிற மாரி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் போகும். ஸோ 2வது இவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஸோ ஃபோக்கஸ் அதாவது அகைன் மைண்ட்ஃபுல்னஸ்க்கு அடுத்தது இவங்க மறுபடியும் பேசுறது என்னன்னா, ஃபோக்கஸ் திங்ஸ் வாட் யூ கேன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா, அடுத்தவங்களோட ரியாக்ஷனோ, அடுத்தவங்களோட தாட் ப்ராசஸோ நம்மளால இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பட் நம்மளோட தாட் ப்ராசஸும், நம்மளோட ஆக்ஷனும் நம்மளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அத மட்டும் தான் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு இருந்துட்டு நான் அடிக்கடிக்கு யோசிக்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, எனக்கு எப்பப்ப எந்தெந்த ப்ராப்ளம் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு இது இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்சிடென்ட்டா தோணுச்சு. ஒரு டீலருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம். சின்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ கண்ட்ரி லெவல்ல இருக்க பெரிய பெரிய மேனேஜர்ஸ்லாம் அந்த ப்ராப்ளத்துல என்டர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த டயத்துல எப்படி இது மேனேஜ் பண்றது? எல்லாரோட ஃபோக்கஸும் என் மேல தான் இருக்கு. ஏன்னா என்ன நடந்தாலும் கடைசியில சரி, இது இருந்துட்டு அசோக் இப்படி ஹேண்டில் பண்ணல, அப்படி ஹேண்டில் பண்ணலன்னு நம்மளால சொல்லிரலாம். அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, உடனே நான் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். என்னால என்னென்ன பண்ண முடியும்? இந்த இந்த பிரின்சிபல் இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி போட்டப்போ ஒரு 5, 6 ஆக்ஷன்ஸ் எனக்கு வந்தது. ஸோ இந்த மாரி பண்ணலாம், இந்த மாரி பண்ணலான்ட்டு. நான் ஒண்ணொன்னா பண்ணிட்டு இருந்தேன். 2டே நாள்ல ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப டென்ஷனும் ஆயிக்கல ஆக்சுவலி சொல்ல போனோம்னா. ஸோ டூ பி ஃபிராங்க் அது உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக சொல்றேன். அந்த ப்ராப்ளம் முடிச்சதுமே எல்லாருமே என்ன ஒரு மலைப்பா பார்த்தாங்க. நாட் ஒன்லி அந்த ப்ராப்ளத்த சார்ட் அவுட் பண்ணிட்டேன். நான் சார்ட் அவுட் பண்ண விதம், என்கிட்ட என்னோட என்னோட கலீக்ஸ் கூட கேட்டாங்க. "நீ டென்ஷனே ஆயிக்கல, பரவால்ல" அப்படின்னப்போ ரொம்ப பெருமையா இருந்தது. ஸோ அதனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ன்ட்டு நமக்கு வரப்போ, அத பத்தி நெறைய ஒரு நெகட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு, அகைன் இமேஜினேஷன்ல பயப்படுறத காட்டிலும், அந்த செகண்ட் நம்மளால என்ன ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா, ஸோ டெஃபினெட்லி வி கேன் ஈஸிலி மேனேஜ் தட் இஷ்யூ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. இது இருந்துட்டு இதுதான் இத பத்தி பேசணுன்றப்ப எந்த இன்சிடென்ட்ட ஷேர் பண்ணலான்னப்ப எனக்கு இந்த இன்சிடென்ட் வந்தது. இது நெறைய இன்சிடென்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். எப்பப்ப சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருதோ, ஸோ வி கேன் ரியலி என்ன சொல்றது? வி கேன் சீ லாட் ஆஃப் குட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு டெக்னிக் இது. ஸோ 3வதா
சொல்லணும் அப்படின்னது என்னன்னா, அகைன் இவங்க மறுபடியும் பேசுறது. அந்த 12 இதுல இத பத்தி நெறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமர் ஃபாட்டி அப்படின்ட்டு ஒரு வேர்ட யூஸ் பண்றாங்க. அமர் ஃபாட்டிங்கிறது என்னன்னா, அவங்களோட லாங்குவேஜ்ல அக்செப்ட் தி லைஃப். ஸோ see the things are as it is அப்படிங்கிற மாரி 2 விஷயம் பேசுறாங்க. அக்செப்ட் த லைஃப்னா, நான் சொல்லலாம், நான் லிவ் இன் த பிரசன்ஸ், நான் இருந்துட்டு மைண்ட்ஃபுல்லா என்னோட பிரசன்ட் லைஃப்ல நான் வாழ்றேன். அதனால நான் ஃபியூச்சர பத்தி கவலைப்படாம இருக்க முடியும் என்னால, நான் பேசலாம். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் த திங்ஸ். நம்மளோட என்னென்ன நம்ம கண்ட்ரோல் என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம். பட் அப்படி இருந்தாலும் சம்டைம்ஸ் ராங்கா தான் போகும். ஏன்னா இட் இஸ் லைக் இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ இது எப்படின்னா, அகைன் நெறைய விஷயங்கள் நீங்க தப்பா போகும்போது, ஐயோ! தப்பா போயிடுச்சேன்னும் போது அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். எஸ், லைஃப்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஸோ அதுல இருந்துட்டு இந்த மாரி விஷயங்கள்ல தப்பா போனாலும் நம்ம இருந்துட்டு லைஃப்ப மூவ் ஆன் பண்ணி ஆவணும். அப்படிங்கிற அந்த ஒரு பிலாசபிக்கல் மைண்ட் செட்ட நம்ம கொண்டு வந்தே ஆவணும். அதையே நெனச்சுக்கிட்டு நம்ம அந்த இடத் அந்த இடத்திலேயே உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா, ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா, அதனால அடுத்த நாள் வேலைகள் ஒழுங்கா நடக்காது. அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி போய்க்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட் இது. ஸோ இதுலயே இன்னொரு பார்ட் என்னன்னா, "சீ திங்ஸ் ஆஸ் இட் இஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராவது வந்துட்டு நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ம் இதுக்கு ஒண்ணு காலையில நெனச்சேன் இத பத்தி பேசலான்ட்டு. ம். ஸோ நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நமக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட் இருந்துட்டு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, "உன்ன பத்தி அவன் தப்பா பேசினான். உன்ன பத்தி இப்படி சொன்னான்" அப்படின்ட்டு. உடனே நம்மளோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும்னா, "அப்படி சொல்லிட்டானா? நான் அவனுக்கு அப்படி பார்த்துக்கிட்டேன், இப்படி பார்த்துக்கிட்டேன்னு" அவர் மேல நம்ம ஒரு கோவத்த தான் வர வைப்போமே தவிர, அங்க நெறைய அந்த பர்செப்ஷன் நம்மளோட வியூவ வேற வேற மாரி மாத்தலாம். ஒண்ணு இருந்துட்டு என்னன்னா, அவர் எந்த சிச்சுவேஷன்ல அப்படி சொன்னாருன்னு தெரியல. அவர் ஏதாவது நம்மள பத்தி தப்பா கூட புரிஞ்சுட்டு இருக்கலாம். அப்படிங்கிற மாரி கொண்டு போலாம். அப்படி இல்லன்னா, இவர் இருந்துட்டு நம்மகிட்ட வந்து சொன்னவரு, எவ்வளவுதான் நமக்கு குளோஸா இருந்தாலும், எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும், டெஃபினெட்லி நம்ம ரொம்ப சர்டைனா யாரையுமே நம்பிறவும் முடியாது. இவன் சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கும். இவன் தான் நமக்கு சப்போர்ட் பண்றான். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நீங்க கொண்டு போனீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் அது இருக்கும். அதனால ரொம்ப அன்சர்டைனா இருங்க, அந்த மாரி டயத்துல. ஸோ இது அந்த விஷயமா மட்டும் பாருங்க. அதுக்கு நம்ம எப்ப காது, மூக்கு, கண்ணெல்லாம் வைக்கிறோமோ, அப்பதான் அது ஒரு பூதமா உங்க கண்ணுக்கு தெரியும். அப்படிங்கிற மாரி. ஓகே, இப்படி சொல்லிட்டான். சரி பார்த்துக்கலாம் அது அப்புறம். அவன் என்ன சிச்சுவேஷன்ல சொன்னானோ, அந்த ஒரு மெச்சூரிட்டியும் நம்ம டெவலப் பண்ணோம்னா, ஸோ டெஃபினெட்லி மைண்ட் கொஞ்சம் கூட காம்ஃபுல்லா இருக்கும்ன்றது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே, அந்த லிவ் இன் த பிரசன்ஸ், ஃபோக்கஸ் திங்ஸ் ஆன் யுவர் கண்ட்ரோல் அண்ட் அமர் ஃபாட்டி, அதாவது சீ திங்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிற மாரி, இல்லைன்னா அக்செப்ட் த லைஃப் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிற மாரி இருக்குது. இந்த 3 விஷயமே நமக்கு இருந்துட்டு எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னா, ஒரே ஒரு விஷயத்துல தான், பீஸ் ஆஃப் மைண்ட். நான் முன்னாடி ஆரம்பிக்கும்போது சொன்ன 4 ஒரு 3 இன்சிடென்ட் இருந்ததுல, ஒரு பிசினஸ் ஃபெயிலியர், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, வீட்ல ஒரு பிரச்சனை. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டிஸ்டர்ப் ஆகுற விஷயம் எதுவா இருக்கும்னா, நமக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல. ஆக்சுவலி அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லன்றது தான் ஒரே ஒரு ரீசன். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட நீங்க என்ன கொண்டு வரணும்னா, இந்த 3 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம தமிழ்ல கூட இது நெறைய கேட்டிருப்போம். ஸோ "பொறுத்தார் பூமி ஆள்வார்" அப்படிங்கிற மாரி. அப்புறம் "உன்னை அறிந்தால் நீ உலகத்தை ஆளலாம்னு" சொல்லுவாரு. இது ஏற்கனவே இதே தளத்துல சொல்லியிருக்கேன். பட் மறுபடியும் நெறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே நான் எவ்வளோ படிச்சாலும், எந்த புக்க படிச்சாலும் எனக்கு இந்த ஒரு 3, 4 விஷயத்த தான் பேஸ் பண்ற மாரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். சரி, ஓகே. இந்த 3 விஷயம்ன்றது அவங்களோட பிரின்சிபல்ஸ். இந்த 3 பிரின்சிபல்ஸ்ல அவங்க இருந்துட்டு வாழ சொல்றாங்க. இந்த பிரின்சிபல்க்கு நமக்கு ஒரு வேல்யூ சிஸ்டத்த டெவலப் பண்ண சொல்றாங்க அவங்க. அவங்க சொல்ற ஒரு 4 வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு நான் எத சொல்லணும்னா, அத ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இருந்துட்டு பீயிங் அன்சர்டைன். ஸோ ஒரு விஷயம் இப்படிதான் அப்படின்ட்டு நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அங்க தான் உங்களோட கஷ்டங்களே தொடங்குது. ஸோ அதனால நீங்க அவ்வளோ நம்பிக்கையா எந்த ஒரு விஷயத்தையும் அணுக வேண்டாம். ஸோ இதுலயும் ஒரு பொய் இருக்கும். இல்லன்னா இதுலயும் நமக்கு ஒரு தெரியாத விஷயம் இருக்கும். இவரும் யாராவது நம்மகிட்ட வந்து சொல்ற ஒரு விஷயத்திலயும் ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு பர்சனல் பெனிஃபிட் இருக்கும். இது நம்பகத்தன்மையை பத்தி கிடையாது. உங்களுக்கு இருந்துட்டு ஏன்னா இது கொஞ்சம் தப்பா பார்த்தோம்னா, ஓகே, அப்ப யாருமே நம்பலன்னா எப்படி வாழ்றது அப்படின்ட்டு, முழுசா யாரையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோட்பாடு ஆக்சுவலி. ஏன்னா நீங்க ஒருத்தரை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அவர் சொல்றதை நம்புவீங்க. இல்லைன்னா ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்ததுன்னு கேள்விப்பட்டு அதை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இன்சிடென்ட்ல இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப. ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாதுன்னா அந்த ஒரு அன்சர்டைனா இருங்க. இது இருந்துட்டு ஆப்போசிட்ல கூட நடந்திருக்கலாம். நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சப்போ இந்த மாதிரி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க.
2வது என்னன்னா ஹியூமிலிட்டி. இதுவும் கொஞ்சம் ரிலேட்டட் டூ அந்த அன்சர்டைன் தான். அடுத்தவங்க ஷூல இருந்து யோசிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு வேல்யூவ டெவலப் பண்ணணும் நீங்க இருந்துட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து உங்கள திட்டுறாரு, இல்ல அப்படின்னா உடனே கோவப்படாம, கொஞ்சம் கூட பொறுமையா, பேஷன்ஸா, ஸோ அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி அவரோட கண்ணோட்டத்துல இருந்து யோசிங்கன்றாரு. 3வது என்னன்னா, பீயிங் எ ஸ்டூடண்ட். சாரி 3வது. ஸோ இந்த இந்த வேல்யூ எத பத்தி நெறைய பேசுதுன்னா, நீங்க எவ்வளவுதான் யூ ஆர் ஃபீலிங் லைக் நீங்க இருந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஃபுல் டெவலப்டு பெர்சன், எல்லா விஷயமும் கத்துக்கிட்டீங்க நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கூட, ஸ்டில் அந்த ஸ்டூடண்ட் மைண்ட் செட் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த பொறுமைன்றது நெறைய வரும். யார் என்ன சொல்ல போறாங்கன்றது. அவங்க சொல்றது இருந்து டக்குன்னு புரியல, இல்லன்னா கொஞ்சம் டாபிக்க விட்டு வெளில போற மாரி இருக்காங்கன்னா கூட, அந்த பொறுமையோட கண்டிப்பா எல்லார்கிட்டயும் எல்லாமே கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட டெவலப் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். 4வது எனக்கு ரொம்ப புடிச்சது, நான் இப்போ ஃபோகஸ்டா இருக்கிறது, டோன்ட் என்டைட்டில் அப்படிங்கிற மாரி. அதாவது நம்மள பத்தி நம்மளே பெருமையா பேசுவோம் தெரியுங்களா? இது நெறைய நெறைய புடிக்கும் எல்லாருக்குமே. நீங்க இப்ப யார்கிட்டயாவது ஒரு கிரவுட்ல ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல யாராவது உங்கள பத்தி பெருமையா பேசுனாங்கன்னா, உடனே ஒரு ஹை ஃபார்ம் ஆகும் உங்களுக்குள்ள. அ நான் ஏதோ ரொம்ப பெருசா பண்றேன் போல் இருக்குன்ட்டு. அந்த ஒரு ஃபீலிங்ல நம்ம இன்னும் 4 பேர்கிட்ட போய், நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்ட்டு. அப்படி இல்லன்னா இன்னொரு சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, யாராவது ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு ரிலேட்டிவோ வந்துட்டு நம்மகிட்ட அவர் பட்ட கஷ்டங்களோ, இல்ல அவரு அச்சீவ் பண்ண ஒரு விஷயமோ சொல்லுவாங்க. உடனே நம்ம டெம்ப்ட் ஆவோம். இது நான் கூட என்ன ஆச்சு தெரியுமா? என் லைஃப்லயும் அப்படிங்கிற மாரி அதோட கோரிலேட் பண்ணி பேசுவோம்ல. அது ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாரி இவங்க சொல்றாங்க ஆக்சுவலி சொல்ல போனோம்னா. ஏன்னா உங்களோட மன நிம்மதிக்கு இதுவும் இருந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன். ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல உங்கள பத்தி நீங்க கொஞ்சம் பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. அப்போ 4 பேர்ல ஒரு 2, 3 பேர் அதுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல, இல்லன்னா அதுக்கு மாத்தி பேசிட்டாங்க அப்படின்னா, அதுவே ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால தேவையில்லாத இடத்துல உங்கள பத்தி தேவையில்லாம பேசாதீங்க. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஆக்சுவலி அப்படி பார்த்தோம்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல என்ன பத்தி பேசினேன். நான் எதுக்குன்னா, எனக்கு எந்த மாரி இன்சிடென்ட்ல இது இருந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்கு சொல்லணுன்றதுக்காக தான். ஸோ இந்த 4 விஷயத்தையும் ஸ்டாயிக்ஸ் அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, அவங்களோட ஒரு வெர்ச்சுஸ் அறம்னு பார்த்தேன். ஸோ அந்த அறங்கள் எப்படி சொல்ல வராங்கன்னா, நீங்க உங்களோட எண்ணங்கள சரி பண்ணணும்னா, 4 விஷயம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 இருந்துட்டு விஸ்டம். உங்கள இருந்துட்டு எப்படி நீங்க செல்ஃபா இருந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம், அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் உங்களோட சிந்தனைகள் நெறையா இருக்கணும். ஸோ ஒரு புக் படிக்கிறதாகட்டும், இல்லன்னா இந்த மாரி ஒரு நல்ல தளங்கள்ல வந்துட்டு 4 பேர் பேசுறத கேட்கிறதா இருக்கட்டும், இல்ல என்ன பண்ணாலும் அதான் பீயிங் த ஸ்டூடண்ட். நீங்க என்ன பண்ணாலும் இதிலிருந்து நான் என்ன கத்துக்க முடியும், அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 2வது விருட்சி வரும். அது என்னன்னா, தட் இஸ் கரேஜ். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இருந்துட்டு 4 விஷயம் தெரிஞ்சதுன்னா, ஒரு தைரியம் வரும். ஸோ இந்த தைரியத்த நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, இப்போ 3வது விருட்சி பத்தி பேச ஆரம்பிப்பாங்க அவங்க. டெம்பரன்ஸ் அதாவது பேஷன்ஸ்ன்னு கூட சொல்லலாம் நாம. ஸோ இந்த தைரியம் வந்ததுன்னா, தைரியத்துல நம்ம 4 பேர்கிட்ட போய் சண்டை போடுறதில்ல. ஸோ தைரியமா இந்த லைஃப்ப நம்மளால இருந்துட்டு என்ன சொல்றது? மேனேஜ் பண்ண முடியும், இல்லனா ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டு, அதுக்கு இருந்துட்டு ஒரு பேஷன்ஸா இருக்கிறது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. 4வது என்னன்னா, உங்களுக்கு அறிவும், தைரியமும், பேஷன்ஸும் இருந்தா, ஆப்வியஸ்லி நம்ம எப்பயுமே ஒரு ஜஸ்டிஸ்க்காக, ஒரு ஹானஸ்டிக்காக நிக்கணும் அப்படிங்கிற மாரி. இந்த 4 விஷயத்த தான் நான் இவ்வளவு வரைக்கும் உடைச்சு கொஞ்சம் சின்ன சின்னதா சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா, இது ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப சினிமாட்டிக்கா, டிராமாட்டிக்கா இருக்குன்றதுனால. பட் இது 4 பத்தி தான் அவங்க மறுபடியும் மறுபடியும். நம்மளோட ஏரியாவுல, நம்ம இருக்கிற ஒரு சமூகத்துல, நம்மளால எந்த அளவுக்கு இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம கண்டிப்பா யோசிச்சே ஆகணும். சரி, இது எல்லாமே பண்றதுக்கு ஒரு பிராக்டிகல் டெக்னிக் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதுக்கும் அவங்களே நெறைய ஆன்சர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ 1 இருந்துட்டு என்னன்னா, பிரீத்திங் எக்சர்சைஸ். அ அகைன் மெடிடேஷன் கூட சொல்லுவோம் நம்ம மைண்ட்ஃபுல்னஸ். அகைன் அது காலையில மட்டும் பண்ணாம, இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் பண்ணாம, ஃபுல் டே எப்பப்ப டைம் கிடைக்குது. ஒரு இடத்துல நம்ம வெயிட் பண்றோம். ஒரு கியூல வெயிட் பண்றோம். இல்லன்னா எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிற இடத்துல உடனே இது பண்ணாம, எதேதோ யோசிச்சு மைண்டுக்கு தேவையில்லாத எண்ணங்கள கொண்டு வராம, அந்த இடத்துல நீங்க இது பண்ணலாம். இன்ஃபாக்ட் வாக்கிங் மெடிடேஷன் சொல்லிட்டே இப்போ வந்துருச்சு. இப்போ நெறைய பேரு இங்க யாராவது டெய்லி வாக் பண்றவங்க, ஸோ வாக் பண்ணும்போது எப்படி மெடிடேட் பண்ணலாம்? ஸோ அந்த மாரி நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லா இடத்துலயுமே இந்த
இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற இந்த இது கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு இருந்துட்டு அந்த லிவ் இன் த பிரின்சஸ்னு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பிரின்சிபலுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னா அகைன் பாடி ஸ்கேனிங். நிறைய பேர் தூக்கம் வரல அப்படின்ட்டுலாம் நம்ம நிறைய யோசிப்போம். ஆக்சுவலி பாடி ஸ்கேனிங்ன்றது உண்மையிலேயே ஒரு நல்ல டெக்னிக். ஆக்சுவலி இவங்க இவங்க பேசுறது அகைன் பாடி ஸ்கேனிங்னா நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அப்படியே தூங்கிட்டு உங்களோட எண்ணங்கள் இருந்துட்டு பாதத்துல இருந்து முட்டிக்கு கொண்டு வருது, அப்புறம் இடுப்புக்கு கொண்டு வருது, வயிற்றுக்கு, நெஞ்சுக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு மொத்த உடம்புக்கும் நீங்க கொண்டு வர ஆரம்பிச்சீங்கன்னா, ஸோ அது இருந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லிவ் இன் த பிரசன்ஸ். உங்க பாடியில் நடக்கிற மாற்றங்கள் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க ஒரு சமூகத்திலேயோ இல்ல 4 பேர்கிட்ட பேசும்போதோ உங்க மைண்ட்ல வர மாற்றங்களும் உங்களால ஈஸியா இருந்துட்டு யோசிக்கவோ இல்ல கவனிக்கவோ முடியும் அப்படிங்கிறது தான் இதோட பிரின்சிபல். எது எப்படியோ உங்களோட மைண்ட ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு அமைதியா வச்சுக்கிறதுக்கு இந்த எண்ணங்கள் இருந்துட்டு நெறைய நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரு இப்போ நம்ம ஓகே இப்போ நான் இங்க பேசிட்டேன். நான் பேசுனது தப்பா, ரைட்டா? இந்த மாரி எனக்கு ஒரு தாட் கண்டிப்பா வரும். எத்தன பேருக்கு புடிச்சிருக்கும்? எத்தன பேருக்கு பிடிக்காம போயிருக்கும்ன்ட்டு. பட் அந்த தாட்டையே நான் நெனச்சுட்டு இருந்தா, என்னால அடுத்த வேலைக்கு போகவே முடியாது. ஸோ அத இருந்துட்டு நான் ஷிஃப்ட் பண்ணி ஆவணும்னா, அந்த லிவ் இன் த பிரசன்ஸ்க்கு வந்தாகணும். அந்த லிவ் இன் த பிரசன்ஸ்ன்றதுக்கு இந்த பாடி ஸ்கேனிங்கும், பிரீத்திங் எக்சர்சைஸும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 3வது என்னோட ஃபேவரைட் ஜர்னலிங். இட் இஸ் லைக் என்ன சொல்றது? நம்ம பேசின இந்த ஸ்டாயிக் பிலாசபர்ஸ்ல மார்க்கஸ் ஹெரேலிஸ்னு ஒருத்தரை பத்தி நான் முன்னாடி மென்ஷன் பண்ணேன். கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. பட் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஆள், ஒரு ஆளு. இதை பத்தி கொஞ்சம் எலாபரேட் பண்றேன் அவரை பத்தி மற்றவங்கள விட. ஏன்னா இவர் தான் இந்த ஸ்டாயிசிசம்ங்கிறது அஃப்கோர்ஸ் எபிக்டேட்டிஸ், செனாக்கா இவங்கெல்லாம் கூட பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கஸ் ஏரியலஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஏன்னா இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. யாரோ இதே தளத்துல லாஸ்ட் டைம் நான் ஒரு புக்கை பத்தி பேசும்போது அது எப்படி ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதின ஒரு புக்ல எழுதுனது இன்னைக்கு வரைக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்டோம். ஆக்சுவலி அந்த தாட் ப்ராசஸ் தான் எனக்கு இந்த டாபிக் பத்தி பேசலாம், ஒரு புக்கை பத்தி பேசாம இவங்களை இந்த ஸ்டாயிசிசம் பத்தி பேசலாம் அப்படின்ட்டு. இவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு இன்னைக்கு வரைக்கும் பெருசா பேசப்படுது. அந்த புக்கோட நேம் மெடிடேஷன் சொல்லிட்டு, மார்க்கஸ் எரிலஸ். அந்த புக்கு என்னன்னா, அவர் 2000 வருஷத்துக்கு எழுதும்போது அது புக்கா வரும், இந்த மாதிரி 2000 வருஷம் கழிச்சு அசோக்னு ஒருத்தன் அதை படிச்சுட்டு பேசுவான் அப்படின்ட்டுலாம் எழுதல அவர். அது அவரோட டைரி அப்படின்னு சொல்றாங்க. டெய்லியும் அவர் தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்ல அவரோட வேலைகளுக்கு நடுவுலையோ அவரோட எண்ணங்களுக்கு வர அந்த பெயின்ஸை, அதை தாட்ஸை, அந்த பெயினை எழுதி வச்ச ஒரு கிறுக்கல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த புக்குங்கிறது. ஸோ அந்த புக்கோட டைட்டில் இருந்துட்டு ஆக்சுவலி சொல்ல போனால் மெடிடேஷன் கிடையாது. முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி தை யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நோ யுவர் செல்ஃப். அவர் அந்த புக்கு எழுதுனதுன்னா அவரை பத்தி அவரே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கூகுள் போய் இல்லைன்னா அந்த புக்கோட பேஜ் பாருங்க. மற்ற புக் மாதிரி பேஜ் பூரா கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா கோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருப்பாரு அவர். ஸோ அது எல்லாமே என்னன்னா அவரோட ஜேர்னலிங் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜேர்னலிங்ன்றது என்னன்னா ஒரு புக்கும் பேப்பரும் எடுத்து நம்மளோட எண்ணங்களை நம்ம இருந்துட்டு அதில் எழுதுறது. ஆக்சுவலி என்னோட பல பல ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். ஒரு சப்ளை இஷ்யூவில் எனக்கு இந்த பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதுறதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. நல்லபடியாக என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக் எழுதுறன்றது அவ்வளோ ஒரு ரிலீஃபான விஷயம். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு எழுதவே தெரியல, ஒரு ஃபார்மேட்டாக எழுத தெரியல அப்படின்னா கூட கவலையே படாதீங்க. அந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம், முடிஞ்சா 5 நிமிஷம், இல்லை முடியல எனக்கு ஒரு ஹேபிட் வர எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஸோ எனக்கு அது யாராவது உண்மையிலே இந்த பாயிண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தோணுச்சுன்னா ஒரு 1 வீக்குக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச் இருந்தா எனக்கு மெசேஜ் கூட பண்ணுங்க. ஸோ பட் அந்த மாதிரி நான் இது என்னோட டீம்ல, என்னோட ரிலேட்டிவ், ஈவன் என் ஒய்ஃப் எல்லார்கிட்டையும் சொல்றது. இப்போ சொல்லி 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 என்னோட ஒய்ஃபும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இருந்துட்டு பாராட்டுறாங்க. ஒய்ஃபை பாராட்டுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ உண்மையிலே அது எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்துட்டு நிறைய நல்ல மாற்றங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி என் ஒய்ஃப் சொல்றா. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த பாயிண்ட்டை பத்தி நான் இவ்வளோ சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த ஒரு நோ யுவர் செல்ஃப் அப்படிங்கிற புக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் ஒண்ணே ஒன்று தான். அவரோட மைண்ட்ல வந்த பிரச்சனைகள். நாம எல்லாருமே இருந்துட்டு மனிதர்கள். நமக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ அதனால அதான் பேசிக்கலி அந்த தாட் இஷ்யூஸ், அந்த தாட் ப்ராசஸ் அவருக்கும் அதே ப்ராப்ளம் தான் வந்தது. அதனால தான் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற லைஃபுக்கும் மேட்ச் ஆகுது. ஏன்னா இது தாட் ப்ராசஸ் பத்தி மட்டும்தான் பேசுதுன்னு. அன்னைக்கும் இன்னைக்கும் ப்ராப்ளம் இருந்துட்டு தாட் ப்ராசஸ்.
தாட் ப்ராசஸ்னால தான் எல்லா ப்ராப்ளம் வருது. பிரீத்திங் எக்ஸர்சைஸ், பாடி ஸ்கேனிங் அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான ஒண்ணுன்னு சொன்னோம்னா, ஜர்னலிங் இந்த மெடிடேஷன்னு சொல்லலாம். இது எழுதி பாருங்க. டெஃபினெட்லி இதுவே நீங்க எத ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, பிரீத்திங் எக்ஸர்சைஸோ, பாடி ஸ்கேனிங் பண்ண முடியல. ஏன்னா, அதுக்கு நெறைய எஃபோர்ட் வேணும். அந்த ஃபோக்கஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எழுதுறதுன்றது அப்படி கிடையாது. என்ன தோணுதோ அந்த இஷ்யூ பத்தி எழுதுங்க. நீங்க சொல்யூஷன் கூட கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ இதுதான் இஷ்யூ. இப்படி போயிட்டுருக்கு. என் மைண்ட்ல இந்த மாரிலாம் தாட்ஸ் வருது அப்படின்ட்டு எந்த ஒரு தாட்டையும் ஃபில்டர் பண்ணாதீங்க இம்பார்ட்டன்ட்டா. நான் இத எழுதி வச்சேன்னா, யாராவது படிச்சுட்டாங்கன்னா, என்ன பத்தி என்ன நெனைப்பாங்க? அப்படிங்கிற மாரிலாம் ஒண்ணுமே பண்ணாதீங்க. இப்ப நான் என்னோட டெய்லி லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, காலையில 5 மணிக்கு எழுந்தேன்னா, ஒரு 5:15 இருந்து 5:30 வரைக்கும் நான் இத தான் எழுதிட்டு இருக்கேன். உண்மைய சொல்லப்போனா, இதுதான் நான் கிறுக்கிக்கிட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம். எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது. பட் எனக்கு இருந்துட்டு ஒரு மைண்ட் ரிலாக்சேஷன் கிடைக்குது அந்த டயத்துல. நேத்து என்ன இஷ்யூ டிஸ்டர்ப் பண்ணதுன்னு ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்துப்பேன். அந்த இஷ்யூ பூரா எழுதுவேன். அப்போ அதே மாரி சம்திங் ரிலேட்டட் டூ இஷ்யூ இன்னைக்கு வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம இது எழுதுனது நம்ம மைண்ட்ல இருக்கிறதுனால, இன்னைக்கு அந்த இஷ்யூ இருந்துட்டு நம்மளால கொஞ்சம் கூட பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. இப்போ இந்த ஹேபிட் ஒரு 3 மாசமா வந்துட்டு இருக்கு. உண்மைய சொல்ல போனோம்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் 2 இஷ்யூ, 3 இஷ்யூலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் மைண்ட்ல வந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நாளா அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 15, 20 நாளா நான் நெறைய யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இத பத்தி என்ன பேசலாம்? இத பத்தி என்ன பேசலாம்? அப்டின்ட்டு. மேபி என்னோட டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபா தான் அத நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் 4வது என்னன்னா, அகைன் நான் முன்னாடி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு ஏர்போர்ட்லயோ, ரயில்வே ஸ்டேஷன்லயோ எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, எரிச்சல் ஆகாம, நம்ம இருந்துட்டு நான் பிரசன்ஸ்ல இருக்கனா? அப்டின்னு நீங்க செக் பண்றதே உங்களுக்கு ஒரு மைண்ட் கிளட்டர இருந்துட்டு ரிமூவ் பண்ணும். அப்படின்னு சொல்றாங்க. ஆ, ஆ, என்ன சொல்றது? லேட் ஆகுதேன்னு அடிச்சுக்காம, என் மைண்ட்ல இப்ப என்ன தாட் ஓடுது? அத பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாரி. ஸோ இதுதான் இருந்துட்டு கன்டினியூஸ்லி செக்கிங் ஆம் ஐ லிவிங் இன் த பிரசன்ஸ் அப்படின்ட்டு. இந்த 4 டெக்னிக்கும் நான் புரிஞ்சுகிட்டது. அதாவது இந்த இவங்களோட இந்த வேல்யூஸ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் நான் இருந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னா, இந்த 4 டெக்னிக்க நான் இருந்துட்டு எப்படி அ ச ச சாரி இந்த வேல்யூ சிஸ்டத்த நான் ஃபாலோ பண்ணேன்னா, என்னென்ன டெக்னிக் பண்ணலாம் அப்படின்னப்போ, இந்த 4 டெக்னிக்கு, இந்த 4 நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப ரெகுலரா எல்லா டேவும். அதுல ஜர்னலிங்ன்றது எனக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டா அதனால யாராவது ஏதாவது ட்ரை பண்ணணும். எடுத்ததுமே ஒரு என்னால மெடிடேஷன்ல இருக்க முடியாது. இல்லன்னா ஃபுல் டே என்னால பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா, ஜர்னலிங் இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் ரிசல்ட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ இது எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நான் இன்னும் ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா பிகாஸ் எ நெறைய பேர் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அகைன் இந்த ப்ரமோஷன் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் கூட இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சு பார்த்தோம்னா, மெனி டைம் நம்ம இருந்துட்டு ப்ரமோஷன் கேட்கும்போது, ஓகே. நான் இருந்துட்டு எப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரமோஷன் என் பாஸ் கிட்ட கேட்கும்போது, அவர் இல்ல உனக்கு கரண்ட் ஜாப் இஸ் ஓகே. ஒரு ப்ரமோஷனுக்கான ஸ்கில் செட் உனக்கு இல்லன்னு சொன்னப்ப எனக்கு ஒரு கோவம் வந்ததுன்னு சொன்னேன்ல. இப்போ இந்த 4 வருஷத்துல நான் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கேன். இல்லனா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நான் அந்த ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறதே விட்டுட்டேன். பிகாஸ் என்னோட தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இந்த மாரி ஒரு இஷ்யூல போனோம்னா, நான் இது எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்ட்டு எனக்கு தோணுச்சுன்னா, அட்லீஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ட்டு நான் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மைண்ட் அளவுல அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ, ஓகே. நமக்கு இருந்துட்டு இவங்க ப்ரமோஷன் ஸ்கில் செட் பத்தலன்னு சொல்றாங்க. சரி என்னென்ன ஸ்கில் செட் வேணும்னு நான் அவர்கிட்டயே கேட்பேன். ஸோ நான் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்? எந்த மாரி ஸ்கில் செட் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா, அவர் அட்லீஸ்ட் 1, 2 குடுத்தே ஆகணும். அதுதான் பாஸோட ஜாப். ஸோ அவரு குடுப்பாரு. அந்த ஸ்கில் செட்ல நான் ஃபோக்கஸ் பண்ணி, அது என்னோட கண்ட்ரோல் இருக்கு. அந்த ஸ்கில் செட்ல ஃபோக்கஸ் பண்ணி என்ன நான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட லைஃப் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே நான் ஏதோ ஒரு புது விஷயத்த கத்துக்கிறேன். அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துட்டு எனக்கு நெறைய எனர்ஜி குடுக்கும். ஸோ, அந்த எனர்ஜி லெவல் இன்கிரீஸ்ல நான் ரொம்ப சந்தோஷமா ஒர்க் பண்ணுவேன். 2வது என்னன்னா, அந்த ஸ்கில் செட் எனக்கு லாங் டெர்மா டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டெஃபினெட்லி அது இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட்டா இருக்காங்காட்டி தான் பாஸ் எனக்கு சொல்லியிருக்காரு. அத நான் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் கத்துக்கிட்டு இருக்கேன்றது கொஞ்ச நாள்ல அவருக்கும் புரிய ஆரம்பிச்சுரும். என்னோட வொர்க்க பார்க்கும்போது. ஸோ, எனக்கு அங்க ப்ரமோஷன் கிடைக்கலன்னா கூட, என்னோட வேல்யூவ நான் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ, நான் அதனால பயப்பட வேண்டியதில்ல. எனக்கு இந்த ஒரு கம்பெனி தான் எனக்கு நெறைய ஸ்கில் செட் ஆகும். அப்படிங்கிற மாரி ஹேண்டில் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ, ஏன்னா எனக்கு லேர்னிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால என் மைண்ட் செட்ட நான் இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். இவங்க இருந்துட்டு இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நெனைச்சோம்னா, எப்பயுமே நீங்க உங்களோட மைண்ட் செட்ட ஒரு நெகட்டிவ் கூட நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 3 விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா? லிவ் இன் த பிரசன்ஸ்,
ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். 3வது இருந்துட்டு அக்செப்ட் லைஃப் ஆஸ் இட் இஸ்ன்னு. இது 3 இல்லாம வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு யோசிச்சோம்னா, 4வது நான் யோசிக்கிறது என்னன்னா, உங்களோட லைஃப இருந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இதுல அந்த எபிக்டேட்டஸ் ஒருத்தர் இருந்தாரு. சொன்னேன்ல. அவர் இருந்துட்டு என்னன்னா, பேசிக்கலி அவர் ஒரு ஸ்லேவா இருந்தவரு. ஸ்லேவா இருந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு ஒரு பிலாசபராவோ, டீச்சராவோ ஆயிருப்பாரு. பட் லைஃப்ல இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு பணக்கார இடத்துக்கு வந்திருப்பாரு. பட் அவரு அப்படி இருந்தா கூட, அ ரொம்ப பீரியாடிக்கலி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எத்தன நாளைக்கு ஒரு முறைன்ட்டு. வீட்டிலேயே இருந்துட்டு ஒரு ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு ஏழ்மையான ஒருத்தர் இல்லன்னா ஒரு பெக்கர் எப்படி வாழ்வாரோ, அந்த மாரி வாழ்வாராம். அவங்கள மாரி ட்ரெஸ் போட்டுட்டு, ஸோ அவங்கள மாரி சாப்பாடு கம்மியா சாப்பிடுறது, இல்லன்னா ஒரு டேஸ்ட்டான ஃபுட் இல்லாம கிடைக்கிறத சாப்பிடுறது, அப்படிங்கிற மாரி வாழ்வாராம். "இது ஏன் நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, "எனக்கு இருந்துட்டு வறுமைய நான் இப்ப பணக்காரனா இருக்கேன். நான் வறுமைய பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஸோ அந்த வறுமை என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வந்துருச்சுன்னா, அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக என்னோட மைண்டையும், என்னோட மனசையும் நான் இருந்துட்டு இப்ப இருந்தே நான் ரெடி பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஒரு இது சொல்லுவாரு. ஸோ பேசிக்கலி நீங்க இருந்துட்டு நம்ம அந்த மாரி கூட நம்மள நம்மளே தயார் பண்ணிக்கலாம். நாளைக்கு ராங்கா போயிடுச்சுன்னா, என்ன பண்றதுன்னு பயப்படாம, நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்கு? ராங்கா போறது நம்மளால மட்டும் கிடையாது. நம்மள சுத்தி இருக்கவங்களாலயோ, இல்ல இது எனக்கு கொரோனா டயத்துல என்னோட பிசினஸ்ல பெருசா லாஸ் ஆச்சு. ஏன்னா, நான் அவ்ளோ ப்ரிபேர்டா நான் உள்ள வரும்போது, பிசினஸ்க்குள்ள வரும்போது அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா வந்தேன். ஓகே. நமக்கு ஒரு 1 இயர் நமக்கு பிசினஸ்ல இருந்து நமக்கு இன்கம் வராது. ஸோ, அதுக்கு இவ்ளோ பணம் இருக்கணும். ஃபேமிலி ரன் பண்றதுக்கு. இன்வெஸ்ட்மென்ட் இவ்ளோ. ஸோ, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அந்த அளவுக்கு உள்ள வந்தேன். கொரோனான்ற ஒரு எதிர்பார்க்காத விஷயம் என்ன பயங்கரமா தாக்குச்சு. ஸோ, என்னோட சேவிங்ஸ் எல்லாம் குறைஞ்சுகிட்டே போது. பிசினஸே நடக்கல. பட் நான் அன்னைக்கு இதற்கு ப்ரிப்பேர்டா இல்லாதனால தான் நான் அந்த டிப்ரஸ்ட் ஸ்டேஜ்க்கு போனேன். மேபி இவ்வளவும் பண்ணி, இவங்க சொல்ற இந்த அமர் ஃபேட்டி மாரி, எவ்வளவுதான் நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தாலும் ராங்கா போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நான் டெவலப் பண்ணியிருந்தேன்னா, நான் வேற மாரி கூட ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஸோ கடைசியா நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, இந்த தளத்தோட வெரி ஃபேவரைட் டாபிக் இந்த 3 இல்லாம இந்த அதாவது இந்த சாரி ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த மார்க்கஸ் எரிலிஸ்ன்னு ஒருத்தர பத்தி பேசினேன்ல, அவர் இந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி என்ன சொல்றாருன்னா, ஆ டெய்லி நான் இருந்துட்டு விசுவலைஸ் பண்ணுவேன். நான் இறந்துட்டேன்னா, என்ன சுத்தி என்னென்ன நடக்கும்? இது நெறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யார் யார் என் கூட இருக்க போறாங்க. ஸோ அவங்களுக்காக என்னோட லைஃப்ப ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம். ஸோ அந்த பாயிண்ட் என்னன்னா, அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ பார்த்து பயப்படாம வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு இப்ப இருந்தே எப்படி நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு நம்மள ப்ரிப்பேரா வச்சுக்கணுன்றது. கடைசியா நான் சொல்லி இத முடிக்கணும்னு நெனச்ச பாயிண்ட் என்னன்னா, நம்ம தளத்துல எப்பயுமே பேசுறது, அந்த கிராட்டிட்யூட்ன்னு சொல்லுவோம்ல, நன்றி உணர்வுன்னு சொல்லிட்டு. ஸோ அத பத்தியும் அத பத்திலாம் இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. லுக்ஸ் லைக். நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, நான் 2000, 2300 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துட்டு, ஸோ அவங்க இந்த பாயிண்ட்ட எப்படி சொல்றாங்கன்னா, ய எவன் யாரு ஒருத்தரு அவர்கிட்ட இருக்க ஒரு சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்பட மாட்டேங்கிறாரோ, அவருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் அவர் லைஃப்ல சந்தோஷமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க. அ எந்த ஒரு இன்சிடென்ட்டா இருந்தாலும், அந்த இன்சிடென்ட் அத விட மோசமா போயிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாரி டயத்துல, ஐயோ! இந்த விஷயம் இவ்ளோ மோசமா போயிடுச்சேன்னு அத நெனச்சு ஃபீல் பண்ணாம, இத விட மோசமா போகலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்த கொண்டு வரணும். அதுதான் நன்றி உணர்வு அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு ரைட்டரோட ஸ்டோரி கூட படிச்சேன் நானு. ஸோ ஒரு லேடி ரைட்டர் பேரு மறந்துட்டேன் நானு. அவங்க இருந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு ரொம்ப ஃபிட்டா டெய்லி ஜாக்கிங்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆளு தான். ஒரு நாள் காலையில எழுந்ததுமே அவரு ஜாகிங் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெட்மில்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாரு. அப்போ ரொம்ப டிப்ரஸ்டு மோட்ல இருப்பாங்க. அவரு இருந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் பார்ப்பாங்க. இது உண்மையிலேயே நடந்தது. இன்ஃபாக்ட் அவங்க ரைட்டர் அந்த லேடி கடைசில ரைட்டர் ஆகி நல்லா நெறைய புக்ஸ் எழுதியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாரி ஃபீல் பண்ணுங்க. இத விட மோசமாவலையேன்ட்டு ஹாப்பி ஆவுங்க அப்டின்னப்போ, அந்த அந்த ரைட்டருக்கு ஒண்ணும் புரிஞ்சிருக்காது. இத விட எப்படி மோசமா இருக்க முடியும்? அவ்ளோ ஃபிட்டா இருந்த என்னோட ஹஸ்பண்ட் நேத்து நைட் வரைக்கும் என்னோட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்த ஒரு ஹஸ்பண்ட் காலையில எழுந்ததுமே ஹார்ட் அட்டாக்ன்னு இறந்துட்டாங்க. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல என்ன எப்படி நீங்க இத விட ஒரு சிச்சுவேஷன் எப்படி மோசமாகலாம்? அப்டின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்ற ஆன்ஸர் என்னன்னா, ப்ராப்பரான ஸ்டாய்சிசம் ஆன்ஸர். ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. கண்டிப்பா இது ஒரு தாங்க முடியாத ஒரு சோகம் தான். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாரு? ட்ரெட்மில்ல தனியா ஓடிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இறந்துட்டாரு. இதுவே நீங்க இந்த மாரி யோசிச்சு பாருங்க. ஆ குழந்தைங்கள கூப்ட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு டிராப் பண்ண போம்போது,
ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா, கார் மொத்தமும் ஒரு என்ன சொல்றது? ஆக்சிடென்ட் ஆயி குழந்தைங்களும் கூட இறந்திருந்தா, இந்த திங்ஸ் இத விட மோசமாவும் போயிருந்திருக்கலாம். ஸோ, இப்போ உங்களுக்கு இருந்துட்டு குழந்தைங்க இருக்காங்கன்றது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ, அத பார்த்துட்டு கொஞ்சம் ஹேப்பியா இருக்க பாருங்க. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது தான் அவங்களுக்கே அந்த கிளாரிட்டி கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப தைரியமா வெளியில வந்துட்டு இத பத்தி புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். படிச்சிருக்கேன். ஸோ, அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் பார்த்துட்டு, "ஐயோ! எனக்கு இது இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்ட்டு யோசிக்காம, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இந்த மாரி ஒரு பிராக்டிஸ் பண்ணோம்னா, அந்த பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்ல வராங்க. ஸோ, இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ, ஜஸ்ட் சம்மரைஸ் பண்றது என்னன்னா, இந்த ஸ்டாயிசிசம் பிகாஸ் நற்சிந்தனை அப்படிங்கிறதுக்கு இது கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும்னு நெனச்சேன். நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும், சிச்சுவேஷன்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். பட் காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். நம்மளோட தாட் ப்ராசஸும், நம்மளோட பெர்செப்ஷனும். அந்த விஷயத்த எப்படி பார்க்குறோங்கிறது மட்டும் தான் காரணமா இருக்கும். வெளியில இருந்து எந்த ஒரு காரணமும் இல்ல. ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸையும், நம்மளோட பெர்செப்ஷனையும் நம்ம மாத்தணும்னா, நம்மளால டெஃபினெட்லி நம்மளோட லைஃப நல்லாவே செழுமைப்படுத்த முடியும். அப்படிங்கிறது ஒரு அ மறக்க முடியாத உண்மை. மறுக்க முடியாத உண்மை. அதுக்கப்புறம் இதுக்கு யூஸ் பண்ற அந்த சிஸ்டம் பேரு, அந்த ஐடியாலஜி பேரு ஸ்டாயிசிசம். கிரியேட் பண்ணது ஸ்டாயிக்ஸு. இதுல இருந்துட்டு 3 இம்பார்ட்டன்ட் நெறைய கொள்கைகள் இருக்கு. 3 இம்பார்ட்டன்ட் கொள்கை. எனக்கு புடிச்சது, நான் டெய்லியும் யோசிக்கிற விஷயம், மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது நிகழ்காலத்துல வாழ்றது. 2வது நம்மளால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, அத கண்ட்ரோல் பண்றது. 3வது இவ்வளவு தான் ப்ரிப்பேர்டா இருந்தாலும், சம்திங் ராங்கா போச்சுன்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அது ஜஸ்ட் அந்த ஒரு விஷயமா பார்க்கறது. டைம் இதுக்கு இருந்துட்டு யூஸ் பண்ற டெக்னிக்ஸு, பிரீத்திங் எக்சர்சைஸ். இதுக்கு நடுவுல நம்ம இருந்துட்டு அதுல இருக்க விர்ச்சுஸ் எல்லாம் படிச்சோம். ஸோ அது இல்லாம, இதுக்கு நான் பிராக்டிகலா நம்ம யூஸ் பண்ற ஒரு டெக்னிக்ஸ் என்னவா இருக்குன்னா, ஒரு பிரீத்திங் எக்சர்சைஸ், ஜர்னலிங், பாடி ஸ்கேனிங், அப்புறம் நம்ம பிரசன்ஸ்ல தான் இருக்கோமான்றது நம்ம கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது. டைம் கிடைச்சதுனால 1 மோர் 2 பாயிண்ட்ஸ் நான் பேசினேன். 1 இருந்துட்டு கிராட்டிட்யூட், நன்றி உணர்வு. 2வது நம்மள இருந்துட்டு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனுக்கு தயார் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் சார். ஒன்ஸ் அகைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். முடிச்சுட்டேன் சார் நானு. நன்றிங்க அசோக். மிகவும் சிறப்பான பகிர்தல். நிச்சயமாக இன்றைய வாழ்க்கை ஓட்டத்தில் நாம் நம்மை எந்த அளவிற்கு சுய ஆய்வுக்கு உட்படுத்துகின்றோம், நமது கண்ணோட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றன, நமது சிந்தனைகள் எவ்வாறு இருக்கின்றன, நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு என்ன என்ன வழிமுறைகளை நாம் பின்பற்றும் பொழுது நமது வாழ்வியல் பயணம் இன்னும் இன்னும் செழித்தோங்குவதற்கான வாய்ப்பு அடங்கியுள்ளது என்பதை குறித்த ஒரு அற்புதமான பார்வையாக இன்றைய பகிர்வு இருந்தது. நிச்சயமாக நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த சமுதாயம் ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக மாறுகின்றது. நற்சிந்தனையுடைய மக்களாக நாளிலமெங்கும் நல்ல வித்துக்களை தூவகக்கூடிய நல்லெண்ண தூதுவர்களாக நாம் பரிமாற்றம் பெற துவங்குவோம் நாளடைவில். இத்தகையதோர் அற்புதமான நிகழ்வினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நற்சிந்தனை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று வாழ்வியல் வசந்தம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் 3வது பாகத்தினை அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை காலை நமது தளத்தில் இந்த வாரம் நேற்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை, கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடினோம். அதன் நிகழ்வுகளாக நேற்றும் இன்றும் நற்சிந்தனை சார்ந்த ஒரு தலைப்பினை பார்த்தோம். நாளை தலையெழுத்தை களையெடுக்க என்ற வாசிப்பு அனுபவம் குறித்த ஒரு அற்புதமான பகிர்தலை அன்பு சகோதரர் திருச்சி புனித வளனார் கல்லூரி தமிழ் ஆய்வுத்துறை இணை பேராசிரியர்
சலேத் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தளத்தின் நிகழ்வுகளில் முழுமையாக பங்கெடுக்கவும், நமது வாழ்வியல் பயணத்தை இன்னும் செழுமைப்படுத்தவும், சரித்திரம் படைப்போம் தளத்தோடு கரம் கோர்த்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. வணக்கம் அனைவருக்கும். மிக்க நன்றி அசோக். ரொம்ப அழகான ஒரு சிறப்புரை. ஸ்டாயிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்ளணும்னா நம்ம அண்ணா சொன்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். அதை வந்து நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பகிர்ந்துக்குவீங்க. அதுக்கு வந்து நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். நம் நற்சிந்தனைக்காகட்டும், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் அடையணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்டாயிசம்ல இருந்து சொன்னதும் சரி, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கலந்து சொன்னார். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டாரு. ஏன்னா நம்ம எல்லா நாளுமே இந்த லிவ் இன் ப்ரெசன்ட்னஸ் அப்படிங்கிற அந்த லிவ் இன் ப்ரெசன்ட்ல இருந்தோம்னாவே நம்ம வந்து நிறைய வந்து கவன சிதறல்கள் போனாவே நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனை போயிடும். இது வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து காலையில சாயந்தரம் 1/2 மணி நேரம் நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அசோக் ஸ்டாய்ஸிஸ்ல குறிப்பிட்டது வந்து அந்த அவேர்னஸ், அந்த மைண்ட்ஃபுல்னஸோட ஃபுல் டேவும் நீங்க இருங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டாரு. அதுக்கு அவரு லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிளையும் குறிப்பிட்டாரு. ஏன்னா நம்ம அவருக்கு வந்து வெளிநாட்டுல அவரு இருக்கையில அவருடைய டீம்ல வந்து 2 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுவும் முக்கியமான 2 பேரு. இதே ஒரு பழைய அசோகா இருந்தா அது எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டும். ஆனா இந்த தடவை சரி போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராஜெக்ட் இருக்கோ அதுல வந்து நம்ம ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகும் அந்த சூழ்நிலையும் ரொம்ப அழகா கையாண்டதா குறிப்பிட்டாரு. ஏன்னா நம்ம இங்க ஒரு விஷயத்துல இருக்க இன்னொரு விஷயத்தையும் நினைச்சு கவலைப்பட்டு 2 விஷயத்தையும் நம்ம சரியா பண்ணாம போயிரும். அதனால நம்ம எப்பவுமே அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் இது எல்லாமே சொல்லப்போனா அது அசோக் சொன்னாரு. எல்லாமே ஒரு இன்டர் கனெக்ட்டா தான் இருக்கு. ஒரு விஷயத்த சொன்னா இன்னொரு விஷயம் சேர்ந்து தான் கனெக்ட் ஆகுற மாரி இருக்கு. இப்ப மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலையே அது ஃபோக்கஸ் ஆன் திங்ஸும் கொஞ்சமா ரிலேட்டடா வந்திருக்கு. அதுவும் எந்தெந்த விஷயங்கள் செய்றோமோ அதுலயும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து அக்செப்டிங் நம்மளுடைய லைஃப். அது நம்ம நிறைய விஷயங்கள வந்து நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். அது அக்செப்ட் அவர் மிஸ்டேக்ஸையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். இது எல்லாமே ஒரு செயின் மாரி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. ஏன்னா, இப்ப நம்ம கிட்ட வந்து ஒருத்தங்க நம்ம ரொம்ப ஒரு க்ளோஸா இருக்கிறவங்கள பத்தி இன்னொருத்தங்க வந்து "இங்க பாரு உன்ன பத்தி இப்படி சொல்ட்டான்" அப்படின்னு நம்ம சொன்னா, நம்ம அறிவு வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம உணர்ச்சிகள் வந்து வேலை செஞ்சுரும். நான் ரொம்ப அன்பா அவன் மேல இருந்தேன். அவனுக்காக நீ இப்படி பண்ணியிருந்த. ஆனா அவன் என்ன இப்படி நினைச்சுட்டானேங்கிற அந்த உணர்ச்சி தான் வேகமா இருக்கும் பொழுது, அறிவு வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்திரும். ஆனா, அதுக்கு அவரு சொன்னாரு, இவங்க எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா, அவரு அப்படித்தான் சொன்னாரான்னு சொல்ல முடியாது. அந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாரு. அப்புறம் ஒவ்வொரு நாள்லயுமே நம்ம கற்றுக்கொள்ளும் வேண்டிய நம்ம ஒரு பெரிய விஷயம்ங்கிறது வந்து ஒரு கற்றல் மனப்பான்மையில இருக்கிறது. எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் நினைச்சோம்னாவே, நம்ம எதுவுமே தெரிஞ்சது கூட மறந்து போயிருந்தா உண்மைய சொல்ல முடியும். ஏன்னா, நம்ம எப்பவுமே அந்த ஸ்டூடண்ட் மைண்ட் செட் இன்னைக்கு இங்க ஒரு கிளப் ஹவுஸ் நம்ம வந்தோம்னாலும், இன்னைக்கு என்ன சொல்லப் போறாரு? அதிலிருந்து நம்ம கத்துக்கலாங்கிற ஒரு இந்த ஸ்டூடண்ட் மைண்ட் செட்ல இருந்தோம்னா, நிச்சயமாவே நம்மளுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதேபோல அத நம்மள வந்து பழக்கப்படுத்தவும் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதையுமே வந்து ஒரு பெருமையா பேசக்கூடாது. இது எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது. அதுக்கும் ரொம்ப அழகா அவரே எக்ஸாம்பிள் சொன்னாரு. எனக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் எனக்கு தெரியும்னு அவர் குறிப்பிட்டிருக்கையில, அதுக்கு இணையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். எனக்கு இது தெரியும் அப்படின்னு நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லையில, எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து அத ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா, அத வந்து நம்ம ஹர்ட் பண்ணிருவோம். இந்த மாரி இல்லன்னா, அவங்களுக்குள்ள வந்து ஒரு பொறாமை மனப்பான்மையோ, இந்த மாரி நிறைய எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு அ குறுக்கீடு செய்யும். அதனால டோன்ட் என்டைட்டில் அப்படிங்கிறத சொன்னாரு. அதேபோல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டார். அதுக்கு முதல்ல வந்து தேவைப்படுறது வந்து இந்த ஸ்டூடண்ட் மைண்ட் செட் தான். நம்ம ஒரு
அந்த ஒரு ஓப்பன் மைண்ட் செட்ல வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ஒயிட் போர்டு மாரி எல்லா விஷயத்தையும் வந்து நமக்கு கத்துக்கிறக்கு ஆரம்பிச்சோம்னாவே, நம்ம நிறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கலாம். அ அதுக்கப்புறம் இது இருக்கிற அத்தனை கோட்பாடுகளையுமே நான் 3ஆவே பிரிச்சுருவேன். பிரிச்சாவே எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. அது அறிவு, தைரியம், பொறுமை அப்படிங்கிறத குறிப்பிட்டாரு. ஏன்னா, எங்கெங்கெல்லாம் அறிவு அதிகமாக இருக்குதோ, அங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தைரியம் வந்துரும். இது எல்லாத்துக்கும் மேல நம்மளுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமைங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் இது எல்லாம் என்னென்ன பயிற்சிகளாக வந்து இருக்குது, என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாரு. பிரீத்திங் எக்சர்சைஸ் அப்படிங்கிறத சொன்னாரு. ஏன்னா, இந்த சுவாச பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ண அலைகள்லயே வந்து மாற்றம் வரும். நம்ம பிரிட்டோ அண்ணாவுடைய 1 நிமிட தியானம் கூட அது ஒரு நல்ல மாற்றங்கள வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு, 1 நிமிட தியானம் பண்ணாவே உங்களுக்கு இவ்ளோ விஷயம் இருக்கையில, நீங்க அந்த பிரீத்திங் அந்த மாரி அவர் சொன்ன பயிற்சியெல்லாம் பண்ணா இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாரு. அதுக்கப்புறம் பாடி ஸ்கேனிங் சொ சொன்னாரு. அது ஒவ்வொரு பார்ட்டா நம்ம கவனம் செலுத்துறது. வேதாத்ரி மகரிஷி இதுல ரிலாக்சேஷன் அது கூட ஒப்பிடலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வாக்கிங் மெடிடேஷன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. ஏன்னா மெடிடேஷன்ங்கிறது நம்ம எல்லாமே முழுசா எண்ணங்களை வந்து முழுசா நம்ம ஒரே இடத்துல வந்து செலுத்துறது அப்படிங்கிறது இல்லாம, நம்ம எங்க என்ன இருந்தாலும் அந்த மெடிடேட்டிவ் மைண்ட் செட்லயே இருக்கிறத குறிப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜர்னலிங் அப்படிங்கிறத குறிப்பிட்டார். ஏன்னா அந்த ஜர்னலிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் தான். அதனால எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்னென்ன எண்ணங்கள் தோன்றுது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு புத்தகத்துல இல்லைன்னா ஒரு நோட்ல உங்களுக்கு எது யாருக்கும் அது உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதால இல்ல. என்னென்ன அது கூட அழகா ஒரே வார்த்தையில அசோக் சொன்னாரு. நான் எழுதுறேங்கிறத விட கிறுக்குறேங்க கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது நீங்க உங்களுக்கும் அந்த டைரிக்கும் மட்டுமே தெரிஞ்சது. அது என்னென்ன எண்ண ஓட்டங்கள்லாம் வருதுங்கிறத நீங்க எழுதுனீங்கனாவே, அது வந்து நீங்க சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டார். அது மார்க்கஸ் ஏரிலியஸ் அப்படிங்கிறவர்களுடைய மெடிடேஷன் புத்தகத்திலருந்து அவரு 2000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அவரு இத எழுதினார் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் முதல்ல வந்து நோ யுவர் செல்ஃப். அதாவது நம்ம தாட் பிராக்டிஸ் இந்த மாரி நிறைய விஷயங்கள வந்து நம்ம குறிப்பிடணும். அதுக்கப்புறம் அவரு ஒரு ப்ரமோஷன் ஃபர்ஸ்ட்டே ஒரு ஆரம்பத்துல சொன்னாரு. ஒரு ப்ரமோஷன் கேட்க போனப்ப, "இன்னும் நீ ஸ்கில்ல வளர்த்திக்கணும்" அப்படின்னு சொன்னப்ப, எனக்கு ரொம்ப ஒரு டிப்ரஸ்டு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டார். ஆனா இப்ப சொன்னா அத எப்படி அழகா கையாண்டிருப்பார் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ஏன்னா நம்ம வந்து அ இல்ல நான் ஸ்கில் சொல்றீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னா, நிச்சயமா மேனேஜர் வந்து அதுக்கு உண்டான சில வழிமுறைகள் சொல்லுவாங்க. அத நான் கடைபிடிச்சு இன்னும் என்ன வந்து நான் உயர்த்திக்குவேன். என்ன உயர்த்திக்கிட்டேன்னா, அவங்க கிட்ட போய் ப்ரமோஷன் இருக்கிறத விட நம்ம இதுக்கு மேல என்ன வேணுமோ நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துரலாம்ங்கிறதையும் அசோக் குறிப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நம்ம தயாரா இருந்துக்கணும் அப்படிங்கிற கடைசி ஒரு ஸ்டோரியில சொன்னாரு. அது ஒரு கணவன் மனைவியில ஒரு கணவன் வந்து திடீர்னு இறந்து போனவருக்கு, இத விட எனக்கு வாழ்க்கையில நான் இத விட எப்படி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இருக்க முடியும்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்ட அந்த கொஸ்டினுக்கு அவரு சொன்ன ஆன்சர் அத விட பயமா இருந்தது. ஏன்னா, நீங்க எல்லாரும் குழந்தைகள கூட்டு அவரு ஏதாவது கார்ல போகையில ஏதாவது ஆயிருந்ததுன்னா, எல்லாருக்குமே வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்குன்னு குழந்தைகளாவது இருக்காங்க. இப்ப அதுவும் இல்லாம போனா உங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நீங்க நெனச்சு பாருங்க. அப்படிங்கிறதும் அவரு கடைசியா நம்மளுடைய இறந்த பின்னாடி நம்ம யார் யார் நம்ம கூட இருப்பாங்க. அப்போ அவங்க யார் யார் என்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து விசுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு. இது மாரி நம்ம எல்லாமே பாசிட்டிவா மட்டும் இல்லாம, நம்ம சில நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நம்ம தயாராக இருந்தோம்னா, நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சரியான ஒரு மைண்ட் செட்ல இருப்போம் அப்படிங்கிறத அசோக் குறிப்பிட்டார். நிச்சயமா இன்னைக்கு அசோக் பேசுனதுலருந்து நிறைய பேர் தங்க வாழ்க்கையில நிறைய இன்டேக்கா எடுத்துக்கலாம். அதேபோல சிலத பயிற்சியாவும் செய்யலாம் அப்படிங்கிறத கேட்டுட்டு, நான் விஜயாம்மாவ பேச கூப்பிடுறேன். வணக்கம் விஜயாம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் அசோக் மணி ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயணத்துக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குவோம்.
நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு நம்ம தளத்துல ஐயா அஸ்வத் மணி அவங்க ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்கள்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எடுத்து பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்ம கேட்கறதோட இருக்கக்கூடாது. யாரு இந்த தளத்துல எல்லாருமே நிறைய வித்துக்களை விதைக்கிறாங்கன்னு ஆரோக்கிய ஐயா சொன்னாங்க. ஆமா, நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் புது 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 விஷயங்கள் அவங்கவுங்களும் கடத்தியா இருந்து நம்மளுக்கு கடத்தி கொண்டுட்டு கொடுக்குறாங்கன்னு தான் சொன்னாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா அறிவுபூர்வமா உணர்ந்து அதை எடுத்து நம்ம வாழ்வுல அப்ளை பண்ணி நம்ம உயரணும். அதுதான் இந்த தளத்தோட நோக்கமே. அதை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். ஐயா அவங்க 4 பேர் இருக்கிற இடத்துல நம்மளை பத்தி பேசிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நம்மளை பத்தி பெருமையா பேசும்பொழுது அடுத்தவங்க மனசுல ஒரு பொறாமை எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மூச்சு பயிற்சி எப்படியெல்லாம் செய்யலாம், காலையில சாயந்தரம்னு இல்லாம முழு நேரமும் நடக்கும் பொழுது கூட எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம எடுத்து உணர்ந்து செய்யணும். இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் ரயில் லேட் ஆகுது, ஐயோ லேட் ஆகுதே அப்படின்னு லேட் ஆகுதுன்னு நினைக்காம நம்ம எப்படி மாற்றி நினைக்கணும், மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு மிக அருமையாக சொன்னாங்க. அதுலேருந்து நம்ம எப்படி மாற்றி அமைச்சு அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அருமை ஐயா. அப்புறம் எழுதுவது ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. அதை கடைபிடிக்கணும். இப்போ நம்ம காலையில எழுந்ததுலேருந்து நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு சாயந்தரம் எழுதி அது எது அது உள்ள போயிட்டு எது நமக்கு வேணும் எது வேணாம் அப்படின்னு தெல்ல தெளிவா மகரிஷி ஐயா கூட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஐயா சொன்னாங்க எழுதணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறுக்கல் இப்ப எப்படி நம்ம தளத்துல பகிர்ந்திருக்காங்க பாருங்க. இது ரொம்ப அருமை. அப்புறம் வறுமை வந்தால் இப்ப நம்ம வசதி வாய்ப்பா இருக்கிறோம், நல்லா போஷாக்கா நல்லா சாப்பிட்றோம்ல, ஆனா வறுமையில இருக்கிறவங்க எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள மாதிரியும் நம்ம மாறி ட்ரெஸ்ஸை உடுத்துறதும் சாப்பிட்றதும் செய்யணும்னு சொன்னீங்க ஐயா. ரொம்ப அற்புதம் ஐயா. எந்த ஒரு விஷயமும் நாம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இந்த கணவன் மனைவி உறவை பத்தி அந்த ஒரு துயரத்திலையும் நம்ம எப்படி மாத்தி யோசிக்கணும், இப்படி நடந்தா எப்படி இருக்கும், குழந்தைங்களையாவது நமக்கு கடவுள் கொடுத்தாரே அப்படின்னு நினைச்சு நம்ம மனசை தேத்திக்கணும். அதான் அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறத மிக தெளிவா சொன்னீங்க ஐயா.
நல்ல இந்த சின்ன வயசுல நீங்க பழக்கப்படுத்தி இந்த வாழ்க்கைய வந்து எங்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னீங்க. நன்றிகள் ஐயா. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்க வந்து நல்ல உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு வந்து முதல்ல நன்றி. இங்க வந்து அசோக் சொன்ன நிறைய கருத்துக்களை குறிப்பிட்டு சொன்னதுக்கும் மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. வணக்கம் நித்யா தேவி, நீங்க பேசலாம். நித்யா தேவி. அனைவருக்கும் ஐயா பேசுனதுக்கு நித்யா நீங்க பேசுறது. ஹலோ நித்யா. வாழ்த்தும் பின்னோட்ட வரிகளும் வாய்ஸ் அந்த ரோபோட் வாய்ஸ் மாதிரி இருக்குங்க. அந்த கிளியராவே கேட்க மாட்டேங்குது. அதாம்மா எனக்கு மட்டும் சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குது. நல்ல வேலை நேற்றைய நிகழ்வுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப கேக்குது. ரொம்ப இப்ப சிரமப்பட்டு கேக்குதுங்க நித்யா. இப்ப கேக்குதுங்க நித்யா, பேசுங்க. உற்சாகமான காலை வணக்கம். இப்ப தெருவுக்கு வந்துட்டேன்ல, வர வேண்டும். சில விஷயங்களுக்கு நிகழ்வுகளை வைத்து ஐயா சிறப்பா அசோக் மணி ஐயா வந்து நிகழ்வினை நடத்திட்டு இருந்தாரு. அவரு சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களும் இவர்கள் நம்ம அந்த நேரத்தை கையாளுவது மிக முக்கியமான ஒரு இது. அப்பொழுது வந்து அப்படின்னு சொன்னது, எழுதுதல் வந்து மிக மிக சிறப்பான ஒரு விடயம். யாரை எதை வேணாலும் பேசிடலாம், ஆனா எழுத்துக்கு உரிய அந்த வலிமை அந்த ஒரு வாக்கியம் முடியும். அப்படி இருக்கும்போது இன்றைய நிகழ்வு எழுதலாம். அப்படி எழுதும் பொழுதும் நம்மளுடைய நினைவாற்றல் கூடுதலாக நம்ம குறிப்பேடு சொல்லுவாங்க, எழுத வழக்கம் உண்டா அப்படின்னு. எழுதுவாங்க சில பேர். உண்மையா எழுதின டைரிகள்லாம் வெளிவந்த புத்தகங்களும் இருக்கு. ஆனா சில பேர் கொஞ்சம் தன்னை யாரும் அவமானமாக நினைத்து விடுவார்களா என்று அப்படியே எழுதுவது சால சிறந்ததாக இருக்கும். நேரத்தை கையாள வேண்டும், சிந்தனையை சரியாக ஓட்ட வேண்டும். அவருடைய வாழ்க்கையில சொல்லியிருந்தாரு. ரொம்ப கொரோனா காலத்துல நான் என்னுடைய தொழில் நலிவடைந்தது. அதன் பின்னர் நான் வந்து உயிரிழந்தேன் என்ற காரணத்தையும் குறிப்பா சொல்லி நான் ரொம்ப சிறப்பு. மேன்மேலும் வளர வேண்டும். நல்ல சிந்தனை நல்ல வாழ்விற்கு அடித்தல். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றிங்க நித்யா. நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டீங்க. ஜேர்னலிங் எழுதணுங்கிறது சரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டீங்க. மிக்க மிக்க நன்றி. உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் தெளிவாக இல்லை, அதனால என்னால் சரியாக கேட்க முடியல. மிக்க நன்றிங்க நித்யா. வணக்கம் அன்பு சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நற்சிந்தனை வாழ்வியல் வசந்தம் தலைப்பில் அசோக்மணி அவர்கள் மிக அருமையாக பல வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான நிறைய பாயிண்ட்ஸை வந்து அந்த ஸ்டாய்சிசத்திலிருந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னார். ரொம்ப நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஸோ என்னுடைய டேக் அவேஸை ஜஸ்ட் ஒரு சொல்லிடுறேன் எனக்கு புரிஞ்ச விதத்தில். ஸோ அந்த ஸ்டாய்சிசம் ஐடியாலஜி பிரின்சிபல்ஸை 12 பிரின்சிபல்ஸை வந்து ஒரு அப்படியே மூணா அழகாக ஒரு 8-10 பாயிண்ட்ஸில் அழகாக கொடுத்துருக்காரு. அந்த முதல் 3 இதில் ஃபுல் டேவும் மைண்ட்ஃபுல்னஸில் வாழணும்னு, ஒரு மெடிடேஷன் பண்ணால் நம்ம ஃபோக்கஸ் திங்ஸ் வாட் யூ கண்ட்ரோல், நம்மளால எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னார் சார்.
ஸோ ப்ராப்ளம்ஸு வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனால் ஆக்சுவலாக நம்ம ஆர்என்டி பண்ணி பார்த்தோம்னா உண்மையாகவே அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே 2-3 விஷயங்கள் சொன்னார். அந்த 2 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கியமான நபர்கள் ஒரு டீமில் ரிசைன் பண்ணால் ஸோ அவங்க பண்ண வேண்டிய வேலைகள்லாம் அப்படியே நின்று போயிடும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணதுக்கு அந்த டைரியில் எழுதினோம்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அழகாக ஷேர் பண்ணார். உண்மையாகவே அவ்வளோ பெருசாக நடக்கலை. அதுலேருந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம்ன்ற மாதிரி சொன்னார். அமர் ஃபேட்டியை பற்றி சொன்னார். அந்த 3 பாயிண்ட் வந்து ஃபுல் டே மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன், உண்மையே ப்ராப்ளம் வந்து ஃபோக்கஸ் த அந்த திங்ஸ் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும்னு. ஸோ அந்த 3 இது மெயினாக சொன்னார். அமர் ஃபேட்டி அக்செப்ட் த திங்ஸ், லைஃப்பை வந்து ஆசிட்டிஸ் அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம அதிலிருந்து அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு செல்றதை பற்றி சொன்னார். ஸோ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி, ஒரு ஃப்ரெண்டுங்களை பற்றி இப்படிலாம் சொன்னான்னு கண்ணு காது மூக்கி வச்ச மாதிரி மற்றவங்க வந்து நம்ம காதுக்கே வரும். அப்படியே சொல்லிட்டாரு உடனே உணர்ச்சி வசப்படாமல் ஸோ அறிவு உடன் நம்ம தெளிந்து நம்ம வந்து கையாளணுன்ற மாதிரி சொன்னார். பீஸ் ஆஃப் மைண்ட் 3 விஷயங்கள் வந்து அந்த பொறுத்தவர் பூமி ஆழ்வார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். 4 வேல்யூ சிஸ்டம்ஸ். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ், அன்சர்டனிட்டி இருந்ததுன்னா நெகட்டிவ் தாட்ஸும் வந்து நம்ம நினச்சி பார்த்துக்கணும். அப்புறம் ஹியூமிலிட்டி, அடுத்த ஒரு ஷூவிலிருந்து அடுத்த ஒரு ஷோல்டர்லேருந்து நம்ம எப்படி கஷ்டப்படுறாங்க அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க வழியில் போயிட்டு நம்ம எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரன்னிங் இந்த அதர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். அப்புறம் பேஷண்ட், நம்ம ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். என்டைட்டில்மெண்ட், நம்மளை பற்றியே வந்து நம்ம ரொம்ப பெருமையாக பேசி பொறாமையை தூண்டாமல் ஸோ ஓரளவுக்கு தான் நம்ம வந்து நம்மளை பற்றியே வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் வந்து நம்ம மற்றவங்க நம்ம பேச வைக்கணுமே தவிர நம்மளை பற்றி நம்மளே பெருமையாக வந்து தற்பெருமை கூடாதுன்ற மாதிரி சொன்னார். இந்த இது வந்து செயின் ரியாக்ஷன் கோரிலேட் பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கணும் எல்லாத்துக்கும்னாரு. ஸ்டாய்சினுடைய அறங்கள் விஸ்டம், கரேஜ், டெம்பரன்ஸ், பேஷன்ஸு, ஸோ அறிவு, தைரியம், பொறுமை, இது மாதிரி விஷயங்களை இது பண்ணோம்னா 4வது விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொன்னார். ப்ரீத்திங் பண்ணணும், தியானம் பண்ணணும். 1 to 5 minutes பண்ணாவே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸு வந்து நம்ம இது பண்ணலாம். மூச்சு பயிற்சியிலேருந்து நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணலாம். பாடி ஸ்கேனிங், தலையிலேருந்து பாதம் வரை, பாதத்துலேருந்து தலை வரையும் வந்து உற்று நோக்கினோம்னா நம்ம பாடி ஸ்கேனிங் பண்ணி ஸோ அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க நிறைய தியான பயிற்சியில். ஸோ அந்த மாதிரி நம்ம பாடி ஸ்கேனிங்கை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நிறைய இதுலேருந்து நம்ம வெளியே வரலாம். மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும், அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு இந்த ஜேர்னலிங், டைரி வந்து முக்கியமாக, மெடிடேஷன், ஃபோக்கஸ் முக்கியம். அதை இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணவங்க எழுதினவங்க மார்க்கஸ் அரேலியஸ் அண்ட் எபிக்டேட்டஸ். ஸோ அவங்கள பற்றிலாம் நிறைய சொன்னார். அவருடைய அந்த எபிக்டேட்டஸ் வந்து ஒரு ஸ்லேவாக இருந்தவர், ஒரு ஃபிலாசபராக டீச்சராக மாறி அவர் ஒரு வெக்கர் மைண்ட் செட்டில் பிச்சைக்கார மனநிலையில் நம்மளுக்கு வறுமையாக வந்தால் ஸோ அந்த நிலைமை கூட யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். வாழ்க்கையில் அந்த சுச்சுவேஷனை நம்ம மைண்ட் செட்டை நம்ம ஏற்படுத்திக்கணும்னா அந்த உண்மையாகவே அந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக அதுலேருந்து வெளியே வரலாம், ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம நினச்சி பார்த்தோம்னாவே மைண்ட் செட்டோட இது பண்ணால் விசுவலைசேஷன் அதை பற்றி சொன்னார். ஸோ ஒரு வெயிட்டிங் பீரியடில் இருக்கிறப்போ வந்து அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸு, இது மாதிரி அந்த ட்ரெயின், பஸ்ஸு, க்யூவில் நின்று வெயிட் பண்ணுறப்போ அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸு, ஸோ நம்மளுடைய புக்கெலாம் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த ஜாப்பனீஸு, அந்த ஜெர்மன்ஸ்லாம் வந்து கையில் எப்போவுமே புக் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த வெயிட்டிங் பீரியட்லலாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் தே வில் இது மாதிரி எக்ஸசைஸு, மெடிடேஷன், அந்த புக்ஸ் படிக்கிற பழக்கங்கள்லாம் நம்ம விசுவலைசேஷன் பண்ணோம்னா நம்ம இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள். இது மாதிரி அந்த ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்டு த்ரெட்மில்ல இறந்தப்போ மன அழுத்தத்தில் இருந்தப்போ சைக்காலஜிஸ்ட்டை போய் அவர் சொன்னேன், இதை விட மோசமான சுச்சுவேஷன் நடந்தால் அந்த குழந்தைங்களோட போய் இந்த கார் ஆக்சிடென்ட் எதுவும் நடந்தால் எவ்வளோ பெரிய இழப்பு வந்திருக்குமோ. ஸோ வீட்டுக்கார் மட்டும் தான் இருந்திருக்காரு, ஸோ குழந்தைங்களா இருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் நிம்மதி அடையுங்கள். ஸோ அந்த இது மாதிரி சைக்காலஜி சொன்னதா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தெளிவடைஞ்சு நிறைய புக்ஸ்லாம் எழுதி சாதனை படைத்தார்கள் என்பதை பற்றிலாம் சொன்னார். தாட் ப்ராசஸும் பர்செப்ஷனும் பற்றி நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும்னா
நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் கண்ணோட்டங்களை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும்னா எல்லாமே பண்ணலாம். இந்த ரிச்சுவல்ஸ், கிராட்டிடியூடு, இந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸும் நம்ம ஒரு எல்லாத்தையும் சுய ஆய்வு பண்ணி வாழ்க்கையில் வந்து மாதிரி பல விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னா ஸ்டாய்சிசத்தினுடைய நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல வழிகளை நம்ம நினைச்சதை கோல்ஸை அடையலான்றது சொல்லி முடிச்சாரு. ரொம்ப நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மிக்க நன்றிங்க அன்பு சார். நிறைய விஷயங்கள் அப்படியே அசோக் சொன்னதை அப்படியே நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்போ பின்னாடி வந்தவங்களுக்கும் வந்து அது ஒரு என்னென்ன அசோக் பேசினார் அப்படிங்கிறதுல ஒரு தொகுப்புரை மாதிரி தான் இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்க சார். வணக்கம் சசிகலாமா, நீங்கள் பேசலாம். நன்றிங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். அசோக் சகோதரருக்கு காலையில ஒரு நல்ல சிந்தனை கொடுத்ததுக்கு நன்றிங்க. கோர்வையான ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து எதெல்லாம் விழிப்புணர்வா இருக்கணும்னு கொடுத்ததுக்கு நன்றி. இறுதியா சொன்ன அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் ரொம்ப அழகா இருந்தது. வீட்டுல ஒரு விஷயம் ஏதாவது நடந்துட்டா நமக்கு உறவுகள் எப்படி ஆறுதல் சொல்லுவாங்களோ அது வந்து ஒரு கவுன்சிலிங்கா சொன்னது. நீங்க அது சொன்ன விதம் நல்லா இருந்தது. நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்க சசிகலாமா, உங்களுடைய டீக்கவே சொன்னதுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் சார், நீங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்ட் 1 ரேவதி சிஸ்டர்னா, பார்ட் 2 அன்பு சார் நல்ல தொகுத்து வழங்கினாங்க. நன்றி. மணி அவர்கள் இந்த 4 சுச்சுவேஷனும் உங்க வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சு. அந்த கொரோனா டைம்ல பணி இழந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகி அந்த ஒரு சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட எல்லாருமே சந்திச்சிருக்கலாம். வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு சொன்ன பாயிண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு. பீயிங் பிரசன்ட், நிகழ்காலத்துல நம்ம எப்பொழுதுமே இருக்கணும், கிராட்டிடியூடோட இருக்கணும், எதுவுமே தற்பெருமை பேசக்கூடாது. மற்றவங்க பாராட்டினாலும் அது சொன்னார் எல்லாத்துக்குமே ஒரு இயல்பா ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்துடும். 4 பேர் நம்மளை பாராட்டும் போது அந்த ஒரு கிரீடம் அப்படியே தலைக்குள்ள அப்படியே சரன்னு ஏறும். அதெல்லாம் அது கூட ஒரு விதமான ஒரு இதுதான் அப்படின்ட்டு சொன்னாப்ல. அப்புறம் இன்னொருத்தருடைய ஆப்போனன்ட் யார் இருக்காங்களோ அவங்க இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னது அவருடைய அந்த பெக்கர் இதை சொன்னாரு. அவர் சொல்லும் பொழுது எனக்கு கூட சிறு வயதுல நம்ம பள்ளி ஆசிரியர்கள்லாம் சொல்லும் பொழுது அவங்க எப்படி கஷ்டப்பட்டு படிச்சாங்க, எப்படி ஸ்கூலுக்கு போனாங்க, நடந்தே தான் போவாங்க. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர், வெளிச்சம் இருக்காது, கரண்ட் இருக்காது. அப்ப விளக்கு வெளிச்சத்துலதான் படிச்சோம் அப்ப இப்படிலாம் சொல்லும் பொழுது, அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு விளக்க அந்த சிம்லி விளக்க போட்டு அதுல உட்காந்து படிச்சேன். ஏன்னா அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அது மாதிரி நம்மளும் ஒரு நாள் கஷ்டப்படலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் அந்த மாதிரிலாம் ஒரு சிறு வயதுல 6வது 7வது படிக்கும்போது அந்த விளக்கு வெளிச்சத்துல உத்தத்தை வச்சு உத்து பார்த்து அந்த நெருப்பு அந்த சுடர் வந்து அப்படியே நெத்தியில அப்படியே சுடுற மாதிரிலாம் உணர்வு வந்துச்சு. அவரு அவங்க அந்த பட்ட கஷ்டம் நம்ம இப்படித்தான் இருந்திருக்குமோ அப்படின்லாம் தோணுச்சு. அப்படியே வேர்த்து ஊத்துச்சு. அப்புறம் அது சொன்ன உடனே ரெண்டாவது ஒரு எல்லாத்துக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கவனிக்கப்பட வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு அந்த நெகட்டிவோட அந்த கணவர் இழந்த இழப்பிற்கு ஒரு மாற்று சிந்தனையா வந்து சொன்னது நல்லா இருந்துச்சு. அது எல்லாருமே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டா ஓகே ஏதோ தலைப்பாக்கையோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை பத்தி எதுவும் வருத்தப்படாம இதோட மோசமான நிலைமை நம்ம வராம ஓரளவுக்கு நம்ம இந்த கஷ்டம் வந்துருச்சு பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த நகர்வுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத நல்லா அருமையா சொன்னாரு. நன்றிகள் அசோக் பண்ணி உங்களுடைய அருமையான உரைக்கு நன்றி. நல்ல ஒரு நற்சிந்தனை காலை பொழுதுல
அருமையா இருந்தது. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சேவியர் சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஒரு ஆசிரியர்கள் நிறைய விஷயங்கள் வந்து தங்கள் கஷ்டப்பட்டு சொன்னதை ஒரு மாணவராக இருக்கும்போதோ அது சும்மா அப்படியே கேட்டுட்டு விடாமல் அது எந்த அளவுக்கு அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றிங்க சார். மிக்க நன்றி. வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்கள் பேசலாம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நச்சிந்தனை நிகழ்வில் பங்கேற்று அற்புதமான ஒரு நல்ல விடயங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அசோக் மணி ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வில் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் பகிர்ந்து கொண்ட மனதை மென்மையாக வைத்துக் கொள்வதற்கான நல்ல விடயங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். இது நமக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது. அவர் அளித்த ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது நேர்மறை சிந்தனைகள் நாம் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எதிர்வினைகள் வரும்போதும் அதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை நமது மனதில் பதிய வைத்துக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது போன்ற நல்ல விடயங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். அதே போன்று மனதை மிருதுவாக வைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சிகள், எளிமையான பயிற்சிகள், நடைப்பயிற்சியின் போதும் சரி, நாம் போக்குவரத்திலே நெரிசலான பகுதியில் காத்து கொண்டிருக்கும் போதும் சரி, மற்ற சூழ்நிலைகளை எல்லாம் எப்படி நாம் கையாள்வது என்பது போன்ற எளிமையான அந்த மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நமக்கு அறிமுகப்படுத்தினார். அதே போன்ற ஒரு எளிய வகையான டைரி எழுதுதல் தொடர்பு, அது ஒரு வகையான மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி என்பது போன்ற இப்படி பல புதுவிதமான நிலைகளில் எப்படியெல்லாம் நமது மனதை மிருதுவாக வைத்துக் கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு அற்புதமான பதிவுகளை ஐயா பதிவிட்டார். ரொம்ப இன்றைய காலை பொழுது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பல சோகமான நிகழ்வுகளில் இருந்து எப்படியெல்லாம் வெளிவர வேண்டும் என்பது போன்ற அந்த சகோதரியினுடைய கணவர் இறப்பில், அது கணவருடைய இறப்பே பேரிழப்பு, அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதற்கு ஒரு உதாரணமாக, நல்ல ஒரு உதாரணமாக, அந்த குழந்தைகளும் சேர்ந்து அவர் பயணம் செய்யும் போது குழந்தைகளோடு சேர்ந்து இறந்து விட்டிருந்தால் எப்படி பேரிழப்பு அப்படின்ற ஒரு உதாரணம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி சகோதரர் அசோக் மணி அவர்களுக்கு. ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. ரொம்ப அழகான ஒரு பேச்சும், அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம வந்து சேர்ந்து அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி பாட்டை வந்து பாடினதுக்கு மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம் சரவணன் சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு அசோக் மணி சார் வந்து
நற்சிந்தனை அப்படின்ற தலைப்பில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் வந்து இந்த கிராட்டிடியூட். அந்த கிராட்டிடியூட் எழுதும்போது நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங் இருக்கும். நம்ம எந்த ஒரு டிப்ரெஸ் ஸ்டேஜ் போனாலும் இந்த கிராட்டிடியூட்னால நம்ம திரும்ப ரீகெயின் பண்ணி வரலாம். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி சொன்னார். மைண்ட்ஃபுல்னஸ் வந்து எவ்வளோ ஒரு அவசியமானது. ஸோ அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்றதும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க மிக்க நன்றிங்க சரவணன் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. கீழே கேட்கும் தளத்திலிருந்து யாராவது தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இல்லை நம்ம அசோக்கோட ஏற்புரைக்கு போயிடலாம். அசோக், உங்களுடைய ஏற்புரை கொடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நான் பேசும்போது இருந்த சந்தோஷத்தை விட நீங்கள் இத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்ற சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கணும்னு நினச்சேன்னா அது ஜேர்னலிங் தான். ஸோ இப்போ இந்த பேசுனது எல்லாத்தையும் விட ஜேர்னலிங் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டெக்னிக்காக இருக்கும். ஸோ யாருக்காவது இதுலேருந்து ஏதாவது கடைப்பிடிக்கணும், ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணணும்னா ஜேர்னலிங் ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ரவி மேடம். மிக்க மிக்க நன்றிங்க அசோக். நீங்கள் பேசியிலேயே வந்து ஜேர்னலிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸுங்கிறதை குறிப்பிட்டீங்க. மறுபடியும் உங்கள் ஏற்புரையிலையும் வந்து ஜேர்னலிங்கிறத வந்து நீங்கள் மறுபடியும் சொன்னீங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மற்றவங்களும் அதை பயன்படுத்தணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ரூம் சேட்டில் பேசுகிறவங்களுக்கு வனிதா வீரபாண்டியன் அவர்கள், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் அபவுட் த ஸ்டாயிக் பிரின்சிபிள், பீயிங் மைண்ட்ஃபுல், பிரீத்திங் while we wait anywhere, journaling and gratitude are few ways to improve ourselves. தேங்க்ஸ்னு குறிப்பிட்டிருக்காங்க. மிக்க மிக்க நன்றிங்க வனிதா. இங்கே சிறப்புரை கொடுத்த அசோக் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இங்கே பேச்சாளர்களாக கலந்து கொண்ட விஜயாமா, நித்யா தேவி, அன்பு அண்ணா, சேவியர் சார், ராமச்சந்திரன் ஐயா, சரவணன் அண்ணா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கேட்பாளர்களாக கலந்து கொண்ட பவுலின், திவாகர், கண்ணன், மூர்த்தி, புவனா மற்றும் அனைத்து கேட்பாளர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ரீப்ளே கேட்க போகிறவங்களுக்கும் மிக்க நன்றி. ரூம் சாட்டில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் மிக்க நன்றி. நாளை காலை 6 மணிக்கு மறுபடியும் சந்திப்போம். மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. மிக்க நன்றி. 5, 4, 3, 2, 1. நன்றி.